பண்ணலாம் அப்படின்னா, அதாவது அதை எப்போ அச்சீவ் பண்ணிட்டதா சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம நெட்வொர்த்தில் வருட செலவுகளில் 25 மடங்கு நம்ம நெட்வொர்த்தாக சேமிக்கும் போது அப்போ தான் நம்ம வந்து ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். நெட்வொர்த் அப்படிங்கிறது நாங்கள் என்ன மீன் பண்ணுறேன்னா, அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். அதாவது நம்ம பேரில் இருக்கிற சொத்துக்கள் மைனஸ் நம்ம கடன்கள். சொத்துக்கள் மைனஸ் கடன்கள் தான் நம்ம நெட்வொர்த். அந்த நெட்வொர்த் நம்மளுடைய மொத்த ஒரு வருட ஆனுவல் எக்ஸ்பென்ஸில் 25 மடங்காக சேரும்போது நாம் வந்து அந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை அடைஞ்சிட்டு தான் சொல்கிறோம். இப்போ இந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுங்கிறது ஆக்சுவலாக நமக்கு நிறைய ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் ஆர் எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த மணி, இட் கிவ்ஸ் யூ லாட் மோர் கான்ஃபிடென்ஸ். நம்ம வந்து இப்போ ஆஃபீஸ்லேயே நம்ம வந்து பாஸ் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, நமக்கு அதில் வந்து ஒரு இது இல்லை, அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா நம்மளால் ஃப்ராங்காக சொல்ல முடியும். வந்து இது வந்து எஸ் நோ அப்படின்ற மாதிரி, இது வந்து வேலைக்காகும் அல்லது இது பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ற மாதிரி நம்மளால் கொஞ்சம் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கும். இல்லைனா யூஸ்வலாக நம்ம என்ன வச்சுப்போம், ஐயோ நம்ம அவர் என் பாஸ் சொல்கிறாரு கண்ணை மூட்டி செய்வோம் ஏன்னா வேலை போயிட போகுது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆக்சுவலாக இட் பிரேக்ஸ் த ஷாக்கிள்ஸ். நமக்கு வந்து இதுதான் சரி இதுதான் தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம், அந்த கான்ஃபிடென்ஸை நமக்கு கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ஜாபில் நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக பெட்டர் ஆகும். நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். நம்மளுடைய கெரியர் க்ரோத்தும் இன்னும் பிரமாதமாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காகவே நாம் வந்து ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை அச்சீவ் பண்ண முயற்சி பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். இப்போ அந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை எப்படி அச்சீவ் பண்ணலாம்? நம்ம சிம்பிள் சிங்காரம் இருக்கார். நம்ம சிங்காரம் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து $150,000 சம்பாதிக்கிறார் ஒரு வருஷம். ஆனால் அவருடைய சேவிங்ஸ் ரேட் வந்து 50%. அதாவது சம்பாதிக்கிற பணத்தில் 50% தான் செலவழிக்கிறார். அவருடைய எக்ஸ்பென்ஸ் வந்து $75,000. அப்போ அவர் மிச்சப்படுத்துகிற அந்த $75,000 அதை 10% வருடம் வளருது அப்படின்னு அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ அவருடைய ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ட் நீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் $75,000 அதில் 25 மடங்கு $1.875 million தான் அவருடைய ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நீட். அதை எப்போ அச்சீவ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வருஷத்துலேயே அச்சீவ் பண்ணிடுவார். ஏன்னா அவர் வருடம் 50% சேமிக்கிறாரு. $75,000 சம்பாதிக்கும் போது அந்த 1.875 10% க்ரோத் ரேட்டில் 12.5 இயர்ஸ்லேயே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது சிம்பிள் சிங்காரம். இது நமக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுமானா கொஞ்சம் கஷ்டம்தான். 50% சேவிங்ஸுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. நம்ம மிடில் கிளாஸ் மாதவன் இருக்கார், அவர் தான் நம்மால். அவர் வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய பில்லை ஃபிட் ஆவாருன்னு வச்சுக்கோங்க. இவர் நல்லா சம்பாதிக்கிறாள். இவர் வந்து 200,000 ஏர்ன் பண்ணுறாரு. ஆனால் அவருடைய சேவிங்ஸ் ரேட் நான் நம்மளை மாதிரி 20% சேவ் பண்ணுறாரு. அக்ரெசிவாக 50%லாம் சேவ் பண்ணல, 20%. அப்படின்னா என்ன அர்த்தம்? 200,000ல் 40,000 அவர் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவருடைய வருட செலவுகள் $160,000. அப்படின்னா அவருடைய ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நீட் என்ன? அதில் 25 மடங்கு $4 million. 40,000 ஒரு வருடத்துக்கு சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அது 10% வருடம் வளருது அப்படின்னா அந்த 4 million அச்சீவ் பண்ணுறதுக்கு 24 வருஷம் ஆகும். இது நம்ம மிடில் கிளாஸ் மாதவன். இப்போ மூணாவது நம்ம பந்தா பரமசிவம் இருக்கார். வாழ்க்கை வந்து வாழ்ந்தா இப்படி வாழணுமியா அப்படின்னு சும்மா பந்தாவாக வாழ்கிறாரு. சொல்கிறாரு, அவர் தான் நான் அப்படி ஆளணுயா அப்படின்னு. அவர் பார்த்தீங்கன்னா நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாரு. $300,000 சம்பாதிக்கிறாரு ஒரு வருடத்துக்கு. ஆனால் அவர் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சும்மா பந்தாவாக வாழ்கிற அந்த லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மொத்தமாக 300,000 ஸ்பெண்ட் பண்ணுறாரு. சேவிங்ஸ் ரேட் வந்து 0. அப்போ ஆனால் அவருடைய ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தேவை என்ன அப்படின்னா, வருடத்துக்கு 300,000 ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா அதில் 25 மடங்கு $7.5 million அவருக்கு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தேவை. அதை எப்போ அச்சீவ் பண்ணுவார் அப்படின்னா, அச்சீவ் பண்ணவே மாட்டார். அவர் வாழ்க்கை பூரா அந்த 300,000க்கு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருந்தாகணும். ஸோ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறது டசன்ட் மேட்டர். எது முக்கியம் அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பென்ஸ்.
உங்களுடைய செலவுகள் எவ்வளவு அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணும். ஸோ நீங்கள் சிங்காரம் மாதிரி கம்மியாக சம்பாதிக்கலாம், அல்லது பந்தா பரமசிவம் மாதிரி ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கலாம். ஆனால் சேவிங்ஸ்னு ஒன்று இல்லைன்னா கடைசி வர நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இங்கே இன்னொரு விஷயம், இப்போ இந்த பந்தா பரமசிவம் இருக்கார்ல, 300,000 சம்பாதிக்கிறாரு. ஒருவேளை இவர் சிம்பிள் சிங்காரம் மாதிரி அந்தளவுக்கு சிக்கனமாக வாழலை, ஆனால் அவர் 50% மிச்சப்படுத்துகிறாரு. அப்போ அவர் என்ன இருக்கு, அவருடைய லைஃப் வந்து மிடில் கிளாஸ் மாதவன் மாதிரி வாழ்கிறாருன்னு வச்சுப்போமே. வருடத்துக்கு அவரால் 150,000 சேவ் பண்ணியிருப்பார். அப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், 12 வருஷத்துலேயே அவருடைய கோல் என்ன அந்த 4 மில்லியனை டக்குன்னு அச்சீவ் பண்ணியிருப்பார். ஸோ கீ என்னென்னா, நீங்கள் எவ்வளவு தூரம் அதிகமாக சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதிகமாக மிச்சப்படுத்துறதுக்கான லக்ஸரி இருக்குது. அந்த லக்ஸரியை கரெக்டாக டேப்பின் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை அச்சீவ் பண்ண முடியும். இல்லை நான் என் லைஃப் ஸ்டைலை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், என் சம்பளம் கூட கூட என் லைஃப் ஸ்டைலும் அதை மேட்ச் பண்ணும் அப்படின்னு சொன்னால் பந்தாவாக வாழலாம், ஆனால் கடைசி வரை ஓடிக்கிட்டு இருக்கணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அதான் இங்கே முக்கியமான விஷயம். சரி, இப்போ நம்ம இந்த மிடில் கிளாஸ் மாதவனை கொஞ்சம் க்ளோஸாக பார்ப்போம். எக்கோ ஆகுதோ? ஓகேயா? வாய்ஸ் ஓகே தானே? ஓகே, வெரி குட். ஸோ இந்த மிடில் கிளாஸ் மாதவன் வந்து என்ன பண்ணுறாரு, வருஷத்துக்கு 40,000 சேமித்து 10% வளர விட்டு 4 மில்லியன் டார்கெட்டை 24.5 இயர்ஸில் அச்சீவ் பண்ண பிளான் பண்ணியிருக்காரு. ஹி இஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். இப்போ இந்த 10% க்ரோத் ரேட் இருக்குது பாருங்கள், இது ஒரு முக்கியமான க்ரோத் ரேட். அதை சும்மா அச்சீவ் பண்ண முடியுமானா முடியாது, நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அதுக்கு எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், எக்விட்டி எக்ஸ்போஷர் கண்டிப்பாக வேணும். எக்விட்டி எக்ஸ்போஷர் இல்லாமல் 10% ரிட்டர்னை நம்மளால் க்ரோத்தை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ எனக்கு வந்து எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மேலே ஆர்வம் இல்லை, எனக்கு வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டி பிடிக்காது, ஸ்டாக் மார்க்கெட் வாலட்டிலிட்டி பிடிக்காது, நான் சேஃபாக தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், எவ்வளோ சேஃபாக இருக்கணுமோ அவ்வளோ சேஃபாக தான் இருக்கணும்னு பார்ப்பேன் அப்படின்னு நினைத்தால் இருக்கலாம். ஆனால் அதில் என்ன ட்ராபேக்னா, நம்ம வந்து க்ரோத் ரேட் 5% தான் எதிர்பார்க்கலாம். அதுவே கொஞ்சம் டூ மச் தான். அப்படி 5% க்ரோத் ரேட்டில் நம்ம வளருது அப்படின்னு சொன்னால் நம்ம 4 மில்லியனை அச்சீவ் பண்ணுறதுக்கு 36 வருஷம் ஆகும். ஸோ நம்ம வந்து சம்திங் டு ரிமெம்பர், நம்ம ரிட்டர்ன் ரேட் வந்து கம்மியாகும்போது அது நமக்கு அது ஆப்வியஸாக தெரியும், இருந்தாலும் அதோட இம்பேக்ட் வந்து கொஞ்சம் சீரியஸுங்கிறதுனால கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ 36 இயர்ஸ் ஆகும் 5% க்ரோத் ரேட். இப்போ ஒருவேளை என்னால் 10% பதிலாக 13% க்ரோத் ரேட்டை நான் அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த 24 வந்து ஒரு 3 வருஷம் அல்லது 4 வருஷம் மிச்சமாகி 20 வருஷம் அல்லது 21 வருஷத்தில் அதை அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த க்ரோத் ரேட் வந்து ஒரு கீ காம்பனண்ட். எந்த எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எப்படி க்ரோ ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவும் பெருசாக இருக்கலாம், சிறுசாக இருக்கலாம், நிறைய இது இருக்குது. இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எக்விட்டி எக்ஸ்போஷர் எடுக்கிறதுக்கு நம்ம ஹெசிடேட் பண்ணக்கூடாது. அதே நேரம் அந்த 13%லாம் நம்ம வந்து கிரேசியெல்லாம் ரிட்டர்ன் எதிர்பார்க்கக்கூடாது. 10% எதிர்பார்க்குறது ஒரு ரீசனபிளான எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் அந்த 10% ரிட்டர்னை அடைகிறதுக்கும் நம்ம வந்து ரீசனபிளான ரிஸ்க் எடுக்கணும். நான் எக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. சர்டன் பர்சன்டேஜ் வரை நம்ம வந்து அந்த ரிஸ்க் எடுக்கலாம். அந்த எக்விட்டி எக்ஸ்போஷரை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நமக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிம்பிளான ஆப்ஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் அந்த எக்விட்டி எக்ஸ்போஷர் வேணும். எனக்கு ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, ஒரு நல்ல ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியவும் செய்யாது அப்படின்னு சொன்னால், அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தரை கூப்பிட்டு அவர்கிட்ட மணியை கொடுத்து, எனக்கு ஸ்டாக் பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, நீங்கள் விவரமான ஆள் மாதிரி தெரியுங்க, இந்தாங்க நீங்கள் என் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் மேனேஜரை நம்பி அவர்கிட்ட நம்ம காசு கொடுக்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம பணத்தை வாங்கிட்டு அதுக்கு ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணிக்கிறார். அதை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிம்பாங்க. அது ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணிவிட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டை அவர் க்ரியேட் பண்ணி நம்ம பணத்தை வச்சு அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி என்ன ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வேலையெல்லாம் அவர் பார்த்துக்கிறார். நம்ம ஜாப் வந்து என்னது, அந்த மியூச்சுவல் ஃபண்டை நம்ம வாங்கிக்கிறோம், அதுக்கு ஒரு ஃபீஸும் எக்ஸ்ட்ரா ஃபீஸும் அவர் பே பண்ணிக்கிறோம், ஃபண்ட் மேனேஜர் ஃபண்டை பார்த்துக்கிறாங்க. அவ்வளோதான் மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்த ஃபண்ட் மேனேஜரை பற்றி நமக்கு தெரியாது, அவரை நம்புகிறோம், அவர் நல்ல டெசிஷனை எடுப்பார் அப்படின்னு நம்பி அவரை நம்பி காசு கொடுக்குறோம். அவர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியாது. அது வந்து ஒரு ரிஸ்க் இல்லையா? அப்போ அந்த ரிஸ்க்கை எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம்
அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது. இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் இருக்குது இல்லையா, S&P 500 அல்லது NASDAQ 100 அந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸை ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து அப்படியே எக்ஸாக்டாக ட்ராக் பண்ணும் அல்லது மிமிக் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ S&P 500 இண்டெக்ஸ் எடுத்துக்குவோம். யூஎஸில் இருக்கிற டாப் 500 கம்பெனிஸ் S&P 500 இண்டெக்ஸில் இருக்குது. டாப் 10 ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், என்விடியான்னு சொல்லி 32% வந்து டாப் 10 ஹோல்டிங்ஸ் தான். செக்டாரும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்னு இருக்கிற எல்லா செக்டாருமே இட்ஸ் வெல் டைவர்சிஃபைடு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இல்லையா. அந்த ஒரு ஸோ இந்த எக்ஸாக்ட் இண்டெக்ஸை ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படியே இதே வெயிட்டேஜில் அப்படியே மிமிக் பண்ணும். நம்ம ஆவரேஜாக அதிலேருந்து ஒரு 10% ரிட்டர்ன் எதிர்பார்க்குறோம். இதைத்தான் நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடில் சொன்னேன். அந்த 10% ரிட்டர்னை நம்ம வந்து அச்சீவ் பண்ணணுன்னா எக்விட்டி எக்ஸ்போஷர் வேணும். அதுக்கும் ஈஸியான ஆப்ஷன் என்னென்னா இந்த S&P 500 இண்டெக்ஸ் அல்லது இண்டெக்ஸ் ஃபண்ட். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால், இங்கே மேனேஜருக்கு என்ன வேலை, ஃபண்ட் மேனேஜருக்கு என்ன வேலைன்னா ஒரே ஒரு வேலை தான். இண்டெக்ஸில் என்ன காம்பனண்ட் இருக்குது, என்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, அது என்ன வெயிட்டேஜில் இருக்குது, அதை அப்படியே நான் மிமிக் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஈஸியான வேலை. அதனால் என்ன ஆகுது, ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம வந்து ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் 0.75லேருந்து 1% வரை வருடம் ஃபீஸ் பே பண்ண வேண்டி வரும் மேனேஜ் ஃபண்டில். இது இண்டெக்ஸ் ஃபண்ட்னால் வெரி நெக்லிஜிபிள். இப்போ வேன்கார்டு டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 0.03% அந்த மாதிரி ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் ஃபீஸ் இருக்கும். அடுத்து நம்ம வந்து ஃபண்ட் மேனேஜரோட ஸ்கில்லை நம்பி இல்லை, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் மொத்தத்தையும் நம்ம நம்புகிறோம். நமக்கு தெரியும் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது இண்டெக்ஸில் வந்து இட்ஸ் வெல் டைவர்சிஃபைடு அப்படிங்கிறதுனால எக்கனாமி எப்படி இருக்குதோ அதை பொறுத்து மார்க்கெட்டும் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நீங்கள் அஸ் லாங் அஸ் அமெரிக்கன் எக்கனாமி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கை போகுதோ, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு தோணுதோ, அப்போ தான் வந்து நீங்கள் வந்து இது பண்ண இண்டெக்ஸ் சரி நமக்கு சரியில்லை அப்படிங்கிற இது வரும். அது வரைக்கும் நம்ம வந்துட்டு வி கேன் பி வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் அமெரிக்கன் எக்கனாமி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் வந்து இட்ஸ் வெல் டைவர்சிஃபைடு, எல்லா செக்டார்ஸும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு செக்டார் மேலே போகுது கீழே போகுது அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படாமல் நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரி, அதுக்காக இதில் ரிஸ்கே இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை, இதில் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. இந்த ரிஸ்க்கை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். யூஸ்வலாக நம்ம வந்து எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பெரிய மென்டல் பிளாக் என்ன அப்படின்னா ரிஸ்க் தான். நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஐயோ நமக்கு வேண்டாம், அது எதுக்குப்பா தேவையில்லாமல், எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்குறோம் மணியை லூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பேட் எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸ் வராது, நமக்கு வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இண்டெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அந்த நமக்கு அடியில் இருக்கிற டேட்டா கொஞ்சம் புரிஞ்சுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தைரியம் வரும். தைரியம் வரும்போது யூ வில் ஃபீல் லாட் மோர் கான்ஃபிடென்ட் டு இன்வெஸ்ட் இன் அன் இண்டெக்ஸ் ஃபண்ட். இப்போ நம்ம இங்கே இந்த டேபிளில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா S&P 500ஓட டோட்டல் ரிட்டர்ன், அந்த டிஆர் அப்படிங்கிற காலம் பார்க்குறோம் பார்த்தீங்களா. ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு டோட்டல் ரிட்டர்ன் S&P 500 கொடுத்துச்சு அப்படிங்கிறது தான் அந்த டிஆர் காலமில் பார்க்குறோம். அது பக்கத்தில் இந்த டிடின்னு ஒரு காலம் இருக்குது பாருங்கள், அது வந்து ட்ராடவுன். ட்ராடவுன் அப்படின்னா ஒரு வருடத்தில் அந்த இண்டெக்ஸ் எத்தனை % வரை கீழே போயிருக்குது, மேக்ஸிமம் எவ்வளவு அந்த வருடத்துக்குள்ளே கீழே போயிருக்குது அப்படிங்கிற டேட்டாவை டிடி காட்டுது. இப்போ நீங்கள் லாஸ்ட்டு 35 இயர்ஸ் பாருங்கள், 1988 அந்த கடைசி 2 காலம் இருக்குது பார்த்தீங்களா. 1988 இங்கே 2023 வரை தான் இருக்குது. பட் ஓகே, நீங்கள் இப்போ பாருங்கள் அந்த டிஆர் காலம் வந்து ஆல்மோஸ்ட் இட்ஸ் க்ரீன் எவ்ரிவேர். ரெட்டு எங்கே பார்க்குறோன்னா மொத்தம் 35 வருஷத்தில் 7 வருஷம் வந்து ரெட்டாக இருக்குது, 28 வருஷம் வந்து க்ரீனாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு ஒவ்வொரு வருடமும் பாசிட்டிவ் க்ரோத் பார்க்குறதுக்கான வாய்ப்பு 80% வச்சுக்கோங்க. 20% வந்து ரெட்டாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு. சரி, அப்போ 80% சக்ஸஸ் ரேட் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ கண்ணை மூட்டு வாங்கிட வேண்டியதானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கே ட்ராடவுன் டேட்டா இருக்குது பாருங்கள், இட்ஸ் எ கீ. ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு தூரம் கீழே போயிருக்கு அப்படிங்கிறத அந்த ட்ராடவுன் காட்டுது. அப்போ இந்த 1988 பாருங்கள் -7.6%. அதாவது அந்த வருடத்தில் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், அட் எனின்னு சொல்லக்கூடாது, அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் 7.6% வரைக்கும் அது கீழே போயிருந்துருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டி, ஒவ்வொரு வருடமும் இண்டெக்ஸ் மேலே போகும் கீழே போகும், இட் மூவ்ஸ் அரவுண்ட் அ லாட். ஆனால் வருட முடிவில் பாசிட்டிவாக முடிகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அதுவும் நம்ம லாங் டேர்மில் பார்க்கும்போது பாசிட்டிவாக
முடியறதுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகமாகும். ஸோ எக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக சரி இனிமேல் ஃபுல்லாக க்ரோத் தான் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பார்த்துட்டு இருந்தோன்னு வைங்க, இந்த 7.6%, 20% ட்ரா டவுன்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 1008 இஷ்யூஸ் வரும், ஜெலுசிலாம் குடிக்க வேண்டியது வரும். ஸோ வந்து அப்படி டெய்லிலாம் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் யூ ஜஸ்ட் பை இட் அண்ட் தென் கீப் இட் இன்வெஸ்டட் ஃபார் லாங் டேர்ம். குறிப்பாக இந்த 2020 பாருங்கள், கோவிட் இயர், அங்கே அந்த வருஷம் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா பாருங்கள், அந்த மார்ச் மாதம் வந்து 34% வரைக்கும் கீழே போச்சு. 34% கீழே போகுது இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னால், நீங்கள் $1000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து $65,650 மாறி இருக்கும். அந்த மாதிரி பட்டதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு ஹேண்டில். ஆனால் எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போகும்போது இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு உள்ளே போகணும். அந்த வாலட்டிலிட்டி இருக்கும், இது நடக்கும், இது நடந்தால் நான் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன்னு தெரிஞ்சு அக்னாலேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்லேயே போகணும். அந்த வருஷம் பாருங்கள், அந்த மார்ச் மாதம் 34% கீழே போயிருந்தால் கூட வருஷம் முடிவில் 18.4% பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ யூ நெவர் நோ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணோம் என்ன ஏதுங்கிறது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, யாருக்கும் தெரியவும் செய்யாது. த ஒன்லி திங் தட் வி நோ இஸ், இப்போ இந்த டேபிள் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும். மந்த்லி டேட்டா பாருங்கள், S&P 500 ஒரு மாதம் பாசிட்டிவாக முடிகிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லியில் 63% தான். இதே இது ஒரு வருடம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட வாய்ப்பு அதிகமாகுது, 80%. 5 வருஷம்னா 95%. அதுக்காக 95% அப்படிங்கும்போது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 100 வருஷத்தில் 5 வருஷம் நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்குது. ஸோ நம்ம அந்த இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் 95% இட்ஸ் அ ப்ரிட்டி குட் ப்ராபபிலிட்டி இல்லையா? நம்ம பாசிட்டிவாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அங்கே ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் நார்மலாக கசினோவுக்கு போனீங்கன்னா நம்ம வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு 47% தான். அதை இது கசினோவுக்கு கம்பேர் பண்ணக்கூடாது சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ரிலேட்டிவாக பார்க்கணும் இல்லையா? நான் அப்படியும் போய் நம்ம போய் உள்ளே போய் ரோல் பண்ணிகிட்ருப்போம், வேறு விஷயம். 48%க்கே ரோல் பண்ணுறோம், 95%லாம் இருந்தால் யோசிச்சு பார்த்துக்கோங்க. யூ ஷுட் பி டெஃபினெட்லி டேக்கிங் தட் ரிஸ்க். அதனால தான் இதை வந்து நம்ம இது ரிஸ்க்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். 100% கேரண்டிலாம் கிடையாது, 90% தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது வந்து பட் ஸ்டில் இட்ஸ் அ குட் என்னது ப்ராபபிலிட்டி டு மேக் மணி. ஸோ சம்திங் டு ரிமெம்பர், அந்த ரிஸ்க்கை அக்னாலேஜ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வரணும். அந்த ரிஸ்க்கு தெரியாமல் போகக்கூடாது. இந்த மாதிரி அந்த ட்ரா டவுன் காலமாக நல்லா பார்த்துக்கோங்க. 19%, 20% ஒவ்வொரு வருஷமும் கீழே போயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இப்படி கீழே போகும், நான் அதுக்கு ஓகே அப்படின்னு தெரிஞ்சுட்டு இவ்வளோ போங்க. இதெல்லாம் போகிறதுலாம் எனக்கு சரிப்பட்டே வராது, ஏன்னா ஐ கேனாட் ஹேண்டில் தட்னா டோன்ட் கோ நியர் இட். நீங்கள் எக்விட்டி வந்து உங்களுக்கு செட் ஆகாது, நீங்கள் வந்து வெளியில் போய்க்கிறது தான் நல்லது. எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சரியில்லைன்னு அர்த்தம். சரி, இப்போ இதெல்லாம் ஓகேங்க, நான் ரிஸ்க்கெல்லாம் ஒத்துக்கிறேன். இப்போ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டில் நான் வந்து அதை வாங்கணும்னு நினைக்கிறேன். எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேள்வி என்ன இண்டெக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி S&P 500 இண்டெக்ஸ் இருக்குது. S&P 500 இண்டெக்ஸுங்கிறது யூஎஸோட டாப் 500 கம்பெனிஸ். இல்லை டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ். டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸுங்கிறது யூஎஸில் இருக்கிற டாப் 3500 கம்பெனிஸ். மொத்தமே அவ்வளோதான் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியுமே அதில் இருக்குங்கிறதுனால தான் டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸுங்கிறாங்க. இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட பெர்ஃபார்மன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் த சேம். ரொம்ப மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ யூ கேனாட் கோ ராங் வித் ஈதர் ஆஃப் தம். ரெண்டுலுமே நம்ம வந்து ஆன் ஆவரேஜ் 10% ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். எகைன் நான் ஆவரேஜ்னு 10% சொன்னாலும் நம்ம இதுக்கு முந்தின பார்த்த டேபிளில் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் ஆவரேஜ் 10% சொல்கிறேன், அதுக்காக வருஷம் 10 வராது. ஒரு வருஷம் 30ங்கும், ஒரு வருஷம் நெகட்டிவில் போகலாம், ஒரு வருஷம் 20ங்கும் மாறி மாறி வரும், டோட்டலாக ஜம்ப் ஆகும். பட் லாங் டேர்மில் நம்ம வந்துட்டு வி கேன் சே ஆன் ஆவரேஜ் வி கேன் கெட் 10%. NASDAQ 100 இண்டெக்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வந்து நான் ஃபைனான்ஷியல் இண்டெக்ஸ். ஆனால் அதே அந்த நேமில் சொல்கிற மாதிரி டாப் 100 நான் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் வந்து NASDAQ 100 இருக்குது. ஆனால் S&P 500க்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, S&P 500 கிட்டத்தட்ட 30% வந்து டெக்னாலஜி கம்பெனிஸ். NASDAQல வந்து அது 55% 60% வரை இருக்கும். ஸோ வந்து அந்த கோர் டெக்னாலஜி ஃபோக்கஸ் வந்து NASDAQ 100 ஜாஸ்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லாங் டேர்மில் வளர்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம், ஷார்ட் டேர்மில் வொலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஸோ வந்து கண்ணாப்னான்னு மூவ் ஆகும். இப்போ S&P 500 ஒரு நாள் 1% கீழே போகுதுன்னா NASDAQ 100 நீங்கள் அதை விட அதிகமாகவே கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி, 1.5%லாம் கீழே போகும். அதுமாரி மேலே போகும்போதும் திஸ் கேன் கோ லாட் ஹையர். ஸோ அந்த ரிஸ்க்கு ஒத்துக்கிட்டு அக்னாலேஜ் பண்ணிட்டு ஓகேப்பா ஐ எம் வில்லிங் டு, நீங்கள் அஃப்கோர்ஸ் பே ஏரியாவில் இருக்கீங்க, யூ ஹேவ் மோர் எக்ஸ்போஷர் டு டெக்னாலஜி,
யூ ஆல்சோ வில் பி லீனிங் மோர் டுவர்ட்ஸ் டெக்னாலஜி. பட் ஆனால் ஸ்டில் அந்த ரிஸ்க்கை நம்ம அக்னாலேஜ் பண்ணிக்கணும். நான் டெக்னாலஜி ஃபீல்டில் இருக்கிறேன்ப்பா, டெக்னாலஜியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியான இது தான். பட் ஐ சி த பொட்டன்ஷியல், எனக்கு பர்சனலாக தெரியும் இட் ஹேஸ் பொட்டன்ஷியல், அதனால் ஐ எம் வில்லிங் டு டேக் தட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அகைன் ஆஸ் எ கொண்டாட நான் சொன்ன மாதிரி வந்து ஆன் ஆவரேஜ் 13% ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். பட் இட் வில் பி மோர் வாலடைல். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எங்கே வாங்கலாம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் தான். நீங்கள் வந்து வேன்கார்ட், ஃபிடிலிட்டி, ஸ்வாப் அந்த மாதிரிப்பட்ட எந்த ப்ரோக்கரேஜில் வேணால் வாங்கிக்கலாம். எப்போ வாங்கலாம், இதுதான் முக்கியமான கேள்வி. நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகட்டும் அப்படின்னு, இந்த பாயிண்ட் வரட்டும்னு வெயிட் பண்ண மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாட் அ குட் ஐடியா. வந்து யூ நெவர் நோ. நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல் ரொம்ப சிம்பிள். கையில் எப்போல்லாம் இன்வெஸ்ட் பண்ண பணம் இருக்கோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். எதுக்கு தேவையில்லாமல் மார்க்கெட் பீக்கில் இருக்குது, இப்போ மார்க்கெட்டில் பீக்கில் இருக்குது இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் 2011லேருந்து 2020 கொரோனா கிராஷ் வர பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து மார்க்கெட் பீக்கில் போய்கிட்டே தான் இருந்தது. நீங்கள் வந்து சரி கீழே வரட்டும் ஒரு புல் பேக்கில் வாங்கலாம் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்க, 10 வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது மார்க்கெட் ஆல் டைம் ஹை போகும்போது இட் ஆல்வேஸ் மேக்ஸ் நியூ ஆல் டைம் ஹை போய்கிட்டே இருக்கும். அது கிராஷ் ஆகி கீழே வந்து நடக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். இட் கேன் கீப் கோயிங் ஹையர், யூ மைட் ஹேவ் டு வெயிட் லாங்கர். அப்படி வெயிட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் 10%, அந்த 10 வருஷம் 14% ரிட்டர்ன். நீங்கள் 14% ரிட்டர்ன் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த க்ரோத் வந்து அந்த 10 இயர்ஸில் சிக்னிஃபிகண்ட்டாக இருந்திருக்கும். அதனால் வந்து டு நாட் வெயிட், மார்க்கெட்டை டைம் பண்ண முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளான ரூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு பணம் தேவையில்லை, நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எக்விட்டி எக்ஸ்போஷர் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கிட்டு யூ ஃபர்கெட் அபவுட் இட், ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோர் திங். நம்ம கோர் திங் வந்து நம்ம ஜாப் என்னவோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகணும். யூ டு நாட் வாண்ட் டு ஸ்பெண்ட் டூ மச் டைம் ஆன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி டைமுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் இதுன்னு சொல்லிட்டுலாம் பண்ணிகிட்டு இருக்கிறது நல்ல ஐடியா இல்லை. ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங் எப்பெல்லாம் பணம் இருக்கோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங் இட் ஹேஸ் ஹையர் சான்ஸ் ஆஃப் கிவிங் யூ பெட்டர் ரிட்டர்ன்ஸ். அதனால் வந்து டைம் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. சொல்கிறது ஈஸி, ஆனால் நம்ம ஒத்துக்குவோம். ஆமாய்யா டேட்டா அதெல்லாம் சொல்லுது கரெக்டு தான், ஆனால் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். கிராஷ் ஆகட்டும், இப்போ வரும், அடுத்த மாதம் வரும், வந்துருச்சுல 5% கீழே போயிடுச்சுல அடுத்த மாதம் பாரு. இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க நெகட்டிவாக பேசுகிறதில்ல ரொம்ப கில்லாடிகளாக இருப்பாங்க. இதெல்லாம் ஆரம்பையா இப்போ பாரு நீ தான் பட்டாசு அப்படிம்பானுங்க. எனிவேஸ் அதை என்ன சொல்லுவாங்கன்னா நெகட்டிவாக பேசுகிறது ஈஸி. எல்லாருமே வந்து இட் சவுண்ட்ஸ் ரியலி ஸ்மார்ட் டு டாக் நெகட்டிவ். இப்போ பாரு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு பயங்கரமாக பேசுகிறதுல வந்து பாசிட்டிவாக பேசுகிறது ரொம்ப கஷ்டம். மெனி பீப்புள் டோன்ட் டூ இட். என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஃபோக்கஸும் நெகட்டிவில் வந்து ரொம்ப அட்டென்ஷன் நம்ம கொடுப்போம். நம்ம வந்து நியூஸே அதானே, மீடியாவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக நடந்தால் தான் நியூஸ், பாசிட்டிவாக நடந்தால் அது நியூஸ் கிடையாது, இட்ஸ் நார்மல். ஸோ வந்து நார்மல் இஸ் குட், அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளான ரூல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பணம் எப்போல்லாம் கையில் காசு இருக்குது அடுத்த 5 வருஷத்துக்கு தேவையில்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இண்டெக்ஸில் எக்விட்டி ஃபண்டில் கண்ணை மூடிட்டு வாங்கிடலாம். பெட்டர் டு ஆட்டோமேட் லைக் இன் 401k. 401kல தான் சூப்பரான இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 401k ரிட்டர்னை பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னால் 401kல நம்ம எமோஷனல் ஆஸ்பெக்டே உள்ளே இருக்காது. அது பாட்டுக்கு பே செக்கில் இருந்து பாட்டுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டாக வாங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம கையில் வச்சுருக்க காசை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நல்ல நேரம்லாம் பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணும்போது எமோஷன்ஸை வெளில எடுத்துடுறோம் பாருங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனில் இருந்து எமோஷன்ஸை வெளில எடுக்கும்போது இட் ஒர்க்ஸ் அவுட் டு அவர் அட்வான்டேஜ். அதனால் வந்து அந்த ஆட்டோமேட் மோடில் இருங்க. அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட ஸ்டாக்ஸ் மாதிரியே தான், ரியல் டைமில் ட்ரேட் ஆகும். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒவ்வொரு ஃபண்ட்லேயும் இருக்கிற அசட்டை பொறுத்து எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து ஒவ்வொரு யூனிட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு அந்த நேவ்னு சொல்லுவாங்க. அந்த நேவ் வேல்யூவை வந்து எண்ட் ஆஃப் த டே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இடிஎஃப் வந்து ஒவ்வொரு யூனிட்டும் வந்து ரியல் டைமில் ட்ரேட் ஆகும். அதனால் வந்து கிட்டத்தட்ட ஸ்டாக்ஸ் மாதிரி தான், பட் யூ நோ எக்ஸாக்ட்லி அட் வாட் ப்ரைஸ் யூ ஆர் கோயிங் டு பை. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்ம என்ன ப்ரைஸ்க்கு வாங்க போகிறோம், ஒவ்வொரு யூனிட்டோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம ஆர்டரை சப்மிட் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த டே தான் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்கு வாங்கப்பட்ட யூனிட்ஸ் வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இதில் வந்து வி நோ எக்ஸாக்ட்லி இந்த ப்ரைஸ்க்கு இது வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் பை. இடிஎஃப்பில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. அந்த அட்வான்டேஜ் நம்ம பார்க்க மாட்டோம். இட்ஸ் வெரி பிட் டிரான்ஸ்பரண்ட். எப்படின்னா
பயங்கர டேக்ஸ் எஃபிஷியன்ட்டு. நமக்கு கிடையாது. நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டும் இடிஎஃப்பும் ஒரே டேக்ஸ் தான். வந்து அதை விற்றோம்னா கேபிட்டல் கெயின்ஸ் வந்து அந்த 15%, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 15% பே பண்ணுவோம். நமக்கு டேக்ஸ் ரேட் ஒன்று தான். ஆனால் அந்த மேனேஜ் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மேனேஜருக்கு அவங்களுக்கு டேக்ஸ் வேறு. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இப்போ நம்ம ஃபண்டில் எவ்வளோ அசெட் இருக்குங்கிறத பொறுத்து அவங்க ஸ்டாக்ஸை வாங்குறாங்க, விற்கிறாங்க இல்லையா. ஸோ தே ஆக்சுவலி பை அண்ட் தே ஆக்சுவலி செல். அப்போ என்ன ஆகும்னா தே ரியலைஸ் அ கேபிட்டல் கெயின்ஸ். அவங்க தே ஹாவ் டு ஹேண்டில் சர்டன் கேபிட்டல் கெயின்ஸ். நம்ம விற்றுருக்க மாட்டோம், நம்ம யூனிட் அங்கே இருக்க தான் செய்யும். ஆனால் அவங்க வாங்க விற்கிறது ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால அவங்களுக்கு டேக்ஸ் இது வரலாம். இடிஎஃப்பில் வந்து அப்படி கிடையாது. இடிஎஃப் வந்து எக்ஸாக்ட் யூனிட்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீ பேக்கேஜுங்கிறதுனால இட் ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் கேண்ட். அதனால தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுங்கிறாங்க. அதனால் அதுக்கு அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்லாம் அவங்களுக்கு வராது. நான் சொல்கிறது ரொம்ப நெக்லிஜிபிள் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ், பட் இட் இஸ் ஸ்டில் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இடிஎஃப். அதனால தான் இடிஎஃப் வந்து டேக்ஸ் எஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது, ஆனால் அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு வித்தியாசம். அதனால் வந்து ஃபீஸ் இதில் நெக்லிஜிபிள் அமௌண்ட், பட் ஸ்டில் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அவங்க ஃபீஸ் கம்மியாக இருக்கும். எகைன் இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே தான் நம்ம ரெகுலர் ப்ரோக்கரேஜில் வாங்குவோம். கன்சர்வேட்டிவாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி S&P 500 இண்டெக்ஸோ அல்லது வேன்கார்ட் டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸோ, அந்த ஸ்பை VTI சொல்கிறாங்க இல்லையா, அது வாங்கிக்கலாம். மாடரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரிபிள் கியூங்கிறது நாஸ்டாக் 100ஓட இண்டெக்ஸ் ஃபண்டு. VGTங்கிறது டோட்டலி டெக்னாலஜி ஸ்பெசிஃபிக் வேன்கார்டு ஃபண்டு. ட்ரிபிள் கியூ வந்து ஹை கான்சன்ட்ரேட்டட் டெக்னாலஜி ஃபண்ட்னா கூட கிட்டத்தட்ட 40% வந்து அதர் செக்டார்ஸ் இருக்குது, நான் ஃபைனான்ஷியல் செக்டார்ஸ் இருக்குது. ஆனால் VGTயில் 100% பியூர் டெக்னாலஜி. ஆனால் 350 கம்பெனிஸ் இருக்குது அங்கே. அதில் இருக்கிற மாதிரி டாப் 100 கிடையாது. ஸோ இட்ஸ் டைவர்சிஃபைட் வித்தின் டெக்னாலஜி, பட் இட் இஸ் ஸ்டில் டெக்னாலஜி. ஸோ நம்ம அதை ரியலைஸ் பண்ணிக்கணும். ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ரொம்ப மைனர் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் கொஞ்சம் ஹையர் ரிஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் கியூ அல்லது VGT எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம். கடைசி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ். இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அவசியமா அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் இல்லை, அவசியமே இல்லை. எக்விட்டி எக்ஸ்போஷருக்கு சிம்பிளாக இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கிட்டு நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து என்னது, இட் ஜஸ்ட் இன்வால்வ்ஸ் டூ மச் டைம். நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் இட் கிவ்ஸ் அஸ் த்ரில். நமக்கு த்ரில் இருக்குது வைக்கிறதுன்னு சொன்னால் அட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நார்மல், இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க நான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் என்னால் ஹையர் ரிட்டர்ன் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. தட் இஸ் நாட் ட்ரூ. அதுக்கெலாம் அவசியம் கிடையாது. நமக்கு வந்து ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் நிறைய பேரை பார்த்துருக்குறோம். தே ஹேவ் ட்ரைட். அவங்களே ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸே இண்டெக்ஸ் ஃபண்டை பீட் பண்ணுற, இண்டெக்ஸோட ரிட்டர்னை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்களாலேயே கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் நம்ம இண்டெக்ஸை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நமக்கும் கம்மி. இப்போ நம்ம ஒரு வருஷம் 2 வருஷம் ட்ரை பண்ணிவிட்டு நான் நல்லா தான் பண்ணிடுறேன், இண்டெக்ஸை பீட் பண்ணிட்டேன், இந்த வருஷம் இண்டெக்ஸ் என்னப்பா 12% கொடுத்துருக்கு, நான் 30%, நான் வந்து சூப்பர் ஸ்மார்ட்டு, அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு வருஷம் இந்த ஹை க்ரோத் ஸ்டாக்ஸ் 2020 கிராஷ் ஆன மாதிரி டப்புன்னு கிராஷ் ஆகும். தென் வி வில் கம் டு ரியாலிட்டி. நம்ம நினச்ச அளவுக்கு நம்ம ஸ்மார்ட் இல்லை போல இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்மார்ட்னஸ் ஹஸ் நத்திங் டு டூ வித் திஸ். இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் டேட்டா இல்லையா. நம்ம பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ரொம்ப கம்மி. அன்லெஸ் உங்களுக்கு அதை பேசுகிறதுக்கு முன்னால் இந்த பாயிண்ட்டை சொல்லிடும். நிறைய பேர் வந்து யூடியூப்பில் ஒருத்தர் சொன்னார், இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் இல்லை, அங்கேயும் அவர் அதுலேயும் அவர் சொல்லுவார், அதை கண்டுக்காய்ங்க, அந்த ஆளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவர் இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் சொன்னாங்க, Fool.com படித்தேன், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் ரெக்கமெண்டேஷன் பார்த்து வாங்குறது நல்ல ஐடியா கிடையாது. எப்போவுமே இண்டிவிஜுவல் ஸ்டாக்குள்ளே போகிறோன்னா நமக்கு தெரியணும், நான் ஏன் இந்த பிஸ்னஸை வாங்குகிறேன், நான் ஏன் இந்த ஸ்டாக் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை வாங்கலாம். இப்போ ஒரு கம்பெனியோட ரெவன்யூ வளர்ச்சி எப்படி இருக்குது, ப்ராஃபிட் எப்படி இருக்குது, ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, அவங்களுடைய காம்படிஷன் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே நமக்கு பார்க்க தெரியணும், அனலைஸ் பண்ண தெரியணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். நம்ம சொந்தமாக முடிவெடுக்கணும். இன்னொருத்தர் வந்து கண்ணை மூடிட்டு தான் வாங்கியா, பிச்சுட்டு மேலே போதா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் டூ தட். அப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் சிம்பிளாக அதுக்கு நான் சொல்கிறத நீங்கள் செய்யலாம், இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்கிக்கலாம். இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக் எப்போவுமே அடுத்தவங்க ரெக்கமெண்டேஷனில் வாங்கவே வாங்காதீங்க. ஏகன் இப்போ நீங்கள் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ரீசன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் வாங்குகிறேன், எதுக்கு
ஒரு கம்பெனி வாங்குறேன், இப்போ நான் NVIDIA வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு காரணம் தெரியணும். ஒரு 5 ரீசன் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ரெவன்யூ இந்த வருஷம் இத்தனை பர்சன்டேஜ் போயிட்டு இருக்குப்பா, அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு. அதோட ப்ராஃபிட் மார்ஜின் இப்படி எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்குப்பா, அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு. அதோட காம்படிஷன் குறையுது, இவங்க தான்ப்பா மார்க்கெட் லீடர், அடுத்து 2 or 3 இயர்ஸ்க்கு இவங்க தான். அந்த மாதிரி ஒரு ரீசன்ஸை க்ரியேட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அந்த ரீசன்ஸ் எப்போ மாறுதோ அப்போ நீங்கள் வந்து அதை விற்கிறதுக்கு கன்சிடர் பண்ணணும். ஓகே, நான் வாங்கின காரணம் மாறுதுப்பா, அப்போ வந்து ஐ ஹேவ் டு ரீஎவாலுவேட், தென் யூ ஷுட் திங்க் அபவுட் செல்லிங் இட். ப்ரைஸ் மேலே போயிடுச்சு, 20% லாபத்தில் இருக்கிறேன், நான் விற்கிறேன், அல்லது 20% கீழே போயிடுச்சு விற்கிறேன், அப்படிங்கிறதெல்லாம் பேட் டெசிஷன்ஸ். யூ ஷுட் நெவர் மேக் எ செல்லிங் டெசிஷன் பேஸ்ட் ஆன் அ ப்ரைஸ் மூவ்மெண்ட். ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து எப்போவுமே ஷார்ட் டேர்மில் அது வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஷார்ட் டேர்ம் மென்டாலிட்டி. லாங் டேர்ம் மென்டாலிட்டியை ஒரு ஸ்டாக் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட்டில் காட்டவே காட்டாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்க, இந்த ஆணியே நமக்கு தேவையில்லைங்க, இல்லை ஆனால் இந்த ஆணியை நான் பிடுங்கே தீருவேன் அப்படின்னு சொன்னால் பிடுங்கலாம். ஆனால் பிடுங்கும்போது நமக்கு ஏன் அந்த ஆணியை பிடுங்குறேன்னு தெரிஞ்சுட்டு பிடுங்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க செஷனு. போட்டு பிளேடை போட்டு தள்ளியாச்சா? ஓகேங்க, கேள்விகள்? அஃப்கோர்ஸ், இதான்ப்பா என் யூடியூப் சேனலு. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யாரையும் வெளில விட மாட்டோம், ஃபோனை செக் பண்ணுவோம். ஐ எம் ஜோக்கிங், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாதீங்க சும்மானாலும். யா சார், ஹலோ. ஓகே, ரொம்ப நன்றிங்க செஷனுக்கு. 2 கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ், அதாவது இது கேட்டுட்டு நம்ம திரும்ப போய் படிக்கிறதுக்கு ஏதாச்சும் காலேஜ் கோர்ஸோ இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர்டாக படித்து. சூப்பரான ஐடியா ஒன்று இருக்குங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. இல்லை, ஆக்சுவலாக ஃபைனான்ஷியல் இது வந்து டக்குன்னுலாம் நம்மளால் வந்து ஓவர் நைட்லலாம் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட முடியாது. இட்ஸ் அ ப்ராக்ரஸ். நான் என்ன கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்வேன்னா, ஒரு கேள்விக்கு பதில் தேடுங்க. நீங்கள் அந்த பதில் தேடும்போது 4 கேள்வி, இன்னொரு கேள்வி வரும். அந்த 4 கேள்விக்கு மறுபடியும் பதில் தேடுங்க, இன்னொரு 16 கேள்வி வரும். நீங்கள் வந்து யூ ஸ்டார்ட் எக்ஸ்பேண்டிங். நீங்கள் வந்து உங்களுடைய நாலேஜை அப்படி தான் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு க்யூரியாசிட்டி இருக்கணும், உங்களுக்கு அந்த தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ணிகிட்டே போவீங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் யூ வில் ரியலைஸ், எனக்கு வந்து நார்மல் மக்களை விட எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியுதுன்னு. ஆனால் நமக்கு வந்து இன்னும் ஃபுல்லாலாம் தெரிஞ்சிருக்காது. நம்ம கட்டுறது கைமை நிலவுன்ற மாதிரி நமக்கு ஸ்டில் கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நார்மல் க்ரௌடை விட நம்ம கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவோம். என்ன கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, ஆஸ்க் மோர் கொஸ்டின்ஸ் அண்ட் லுக் ஃபார் ஆன்சர்ஸ். கீப் உங்கள் க்யூரியாசிட்டியை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கிட்டே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நாலேஜ் பில்ட் ஆகிட்டே இருக்கும். டக்குன்னு இதுதான் இடம் போய் இருந்து லேர்ன் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ் தாங்க நான் சொல்லுவேன். சாரி, ஏன் சேனல் நான் தானே ப்ரொமோட் பண்ண, வேறு யார் ப்ரொமோட் பண்ண போகிறேன்? ஓகேங்க, புரியுது. ரெண்டாவது கொஸ்டின், பே ஏரியாவுக்கு குறிப்பான ஒரு கேள்வி. இங்கே வந்து இப்போ ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வருது. ஸோ ஹவுஸ் ப்ரைஸ் சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம். ஸோ அதுக்கு வந்து இப்போது ஒருத்தவங்க சம்பாதிச்ச சேவிங்ஸ் எல்லாத்தையும் 6 மாதத்தை ரிஸ்க்கு எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டால் தான் வீடு வாங்க முடியும் அப்படிங்கிற நிலமை இருக்குது. ஸோ இதுக்கு உங்களோட கருத்து வந்து கண்டிப்பாக அகெயின்ஸ்டாக, லைக் உங்களோட நீங்கள் நிறைய இது பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை, இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ். நீங்கள் வந்து இப்போ நான் இங்கே இருந்துட்டு என் கருத்தை சொல்லிட்டு நான் இங்கே வாழவே இல்லை, எனக்கு இங்கே இருக்கிற வழியே தெரியாது. நான் பாட்டுக்கு வந்து என் கருத்தை சொல்லி நான் என்ன சொல்லுங்கள், இட் டசன்ட் மேட்டர். என்ன கேட்டிங்கன்னா, பர்சனல் சாய்ஸ். உங்களுடைய ஒவ்வொரு இதுக்கும் தேவை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். என்ன கேட்டிங்கன்னா, டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு அசட்லேயும் எவ்வளவு ரிட்டர்ன் நாம் எதிர்பார்க்கலாம் லாங் டேர்மில் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு வி மேக் அ டெசிஷன். அதாவது என்னது, இன்ஃபர்மேட்டிவ் டெசிஷன் சொல்கிறாங்க இல்லையா, தெரிஞ்சுட்டு முடிவெடுங்க.
தெரியாமல் எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா கண்ணை மூடிட்டு வீடு வாங்குறேன்னு சொல்கிறத விட இந்த ஆப்ஷன்லாம் இருக்குதுப்பா எல்லாத்தையும் பார்த்தேன், ஐ ரியலைஸ், ஐ அக்னாலேஜ், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு வீடு முக்கியம், எனக்கு பொண்டாட்டி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, என் குடும்பத்தை பார்க்கணும், வீடு ப்ரைஸு கண்ணா அப்படின்னு வளர்ந்துட்டு இருக்குது, என்னால் வந்து இன்னொரு 5 இயர்ஸ்லாம் வெயிட் பண்ணால் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது தென் யூ மேக் அ டெசிஷன் ஆஃப் லைக் ஓகே இட்ஸ் ஒர்த் டு பை இட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம். ஸோ வந்து இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஓகே, நன்றி. ஸோ ஒரே நிமிஷம். ஸோ கொஷின்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்து ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த கொஷின் வந்து அந்த ஆர்டரில் இப்போது கூப்பிட போகிறோம். ஸோ மற்றபடி கொஷின் கேட்கணுன்றவங்க ப்ளீஸ் வந்து இப்படி லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. அங்கங்கே வந்து நம்ம ஸ்கேட்டராக இருக்க வேணாம். இந்த இடத்துல வந்து கொஷின் இருக்கவங்க மட்டும் இந்த சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து அப்படியே லைன் ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த ஆர்டர் ஆஃப் த கொஷின் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே இன் பர்சன் இருக்கவங்க சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா? அருள் சுந்தரமூர்த்தி இருக்கீங்களா? ஓகே குட். ஓகே ஓகே நான் நினைக்கிறேன் இன்ஸ்பைர். ஐம் குட் தேங்க்யூ. அந்த ஆப்ஷன் இருக்கட்டும். தண்ணி ஐம் குட். இல்லை அந்த ஆர்டரில் தான் இருக்கு என்கிட்ட தண்ணி இருக்குது. 4-5 பாட்டில் இங்கே வரிசையாக இருக்குது. ஐம் குட் தேங்க்யூ. சரி சொல்லிடுறாங்க. இல்லை எல்லாருக்கும் தெளிவாக கேட்குது இல்லையா? ஓ எனக்கே பயங்கரமாக கேட்குது. ஓகே இல்லைடா பரவாயில்ல. ஓகே இங்கே இன்னைக்கு என்னுடைய வாக்கிங் இது மிஸ் ஆயிடுச்சு. நான் வந்து கோட்டாவை மீட் பண்ணணும், வீட்டில் அடி விழுங்களா. ஓ ஓ ஆனால் உங்களுக்கு தெளிவாக கேட்குது இல்லையா? ஓ ஓகே ஓகே இங்கே ஆன்லைனில் வந்த ஓ கொஸ்டின் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற கரெக்டு. நான் இங்கே இருந்துக்கிட்டேன்னா உங்களுக்கும் பெட்டராக இருக்கும். ஓகே இங்கே ஆன்லைனில் வந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் படிக்கிறேன். சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்க. How to withdraw money from 401k like annuity, lifetime stream of income? What are best strategy to withdraw from 401k? அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? பார்த்துருப்போம். லைக் வந்து டிபெண்ட்ஸ் எவ்வளவு நம்மளுடைய 401kயோட போர்ட்ஃபோலியோ வேல்யூவை பொறுத்து நம்மளுடைய வித்ட்ராவல் ஸ்ட்ராட்டஜி மாறுபடும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீ டேக்ஸில் வந்து 2 to 3 மில்லியன் இருக்கிற மாதிரி நம்ம வந்து டார்கெட் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இட் வில் பி ரிலேட்டிவ்லி ஈஸியர். தட் வே நம்ம வந்து 72 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஆர்எம்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, ரெக்கார்டு மினிமம் டிஸ்ட்ரிபியூஷனில் ஸ்டக் ஆகி அதிகமான பணம் ஹையர் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் வித்ட்ரா பண்ணணுங்கிற சூழ்நிலையில் மாட்டாமல் இருப்போம். அதனால் அந்த ஒரு 2 to 3 மில்லியன் டார்கெட்டை வச்சுட்டு மிச்சத்தை ராத்தில் வச்சு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வித்ட்ரா பண்ணிக்க வேண்டியதான். ஓகே அடுத்த கொஸ்டின். How to sustain and keep a cool mind when stocks go down? இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். ஹவு டு சஸ்டைன் and keep cool mind. Keep cool. ஓகே கம்ப்யூட்டரே பார்க்காதீங்க. எதுக்கு இப்போ? அதான் ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தேன். டென்டிஸ்ட் ஒருத்தர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவருடைய ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டே பார்ப்பாராம். அவர் வந்து ரிலாக்ஸ்டாக ஜாலியானு இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி 35 வருஷத்தில் 7 வருஷம் தான் டவுன் இதை பார்த்துருந்துருப்பார். 28 வருஷம் வந்து பாசிட்டிவ் இதை தான் அவருடைய ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துருப்பார். அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஃபோக்கஸஸ் ஆன் ஹிஸ் ஒர்க். அவருடைய டென்டிஸ்ட் ஜாப் தான் அவருடைய ஜாப். நம்ம டென்டிஸ்ட் ஒருத்தங்க இருக்கிறாங்க. பட் எனிவே ஸோ அந்த நம்ம கோர் ஜாப் எதுவோ அதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பார்த்தோம்னா அதுதான் நம்முடைய சிச்சுவேஷன். இல்லை நான் டெய்லி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெலுசில் தான், வேறு ஆப்ஷன் இல்லை. அது வேற, அது சூதாட்டம், அது வேற பிரச்சனை. ஓகே அடுத்து வந்து how to plan to keep cash in hand for opportunity investment or emergency, always itching to invest in something. Also what are the ways to generate fund during crisis or opportunities? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு 2 விதமான ஆன்சர் இருக்குது. நீங்கள் ஆடியன்ஸை பொறுத்து அது மாறுபடும். இப்போ ஒரு கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டர்கிட்ட நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் 6 months எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கான பதில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வந்து டோன்ட் ஒரி அபவுட் மார்க்கெட் பீக் ஆர் டவுன், அதை பற்றிலாம் கவலைப்படாமல் எப்போல்லாம் கையில் காசு இருக்கோ 5 வருஷத்துக்கு தேவையில்லாத பணம் அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு வாங்கிடணும். இதை வந்து கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்கிட்ட சொல்லலாம். இதே இது அக்ரெசிவ் இன்வெஸ்டர்னு சொன்னால் அவங்க வந்து இப்போ நீங்கள் யார் சொன்னாங்களே டெய்லி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள இன்வெஸ்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு அக்ரெசிவான பர்சன்
பண விஷயத்தில் ஒரு அக்ரெசிவான ஆள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மார்க்கெட் டைமிங் அவங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக அவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தே நோ எக்ஸாக்ட்லி வென் டு செல், வென் டு பை அண்ட் வென் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் சிச்சுவேஷன். பட் நார்மல் டைம்ஸில் நம்ம வந்து என்ன கேட்டிங்கன்னா வெயிட்டிங் ஃபார் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நாட் அ குட் ஐடியா. சேவ் பண்ணி எமர்ஜென்சி சேவிங்ஸை சேவ் பண்ணிக்கணும். மிச்ச பணத்தை வந்துட்டு எப்போல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுதோ கப்புன்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். யூ மூவ் ஆன் டு த அதர் திங்ஸ். Okay. What is the best practical approach to teach finances to kids from your personal experience? பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கெங்க சொன்ன பேச்சை கேட்குறானுங்க. இல்லை நான் எங்கள் பசங்கள்லாம் சொன்னேன், அப்பா எல்லாம் யூடியூப்பில் வச்சுக்கோங்க, இங்கே வந்துட்டு என்ன இதெல்லாம் சொல்லணும். நான் ஒருத்தனும் நம்ம பேச்சை கேட்க மாட்டான். பட் எனிவே அவன் வந்து இட்ஸ் டிஃபிகல்ட். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, அவங்களுடைய டீனேஜுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்துட்டு தேவர் லிசனிங், வந்து தே ஆர் வில்லிங் டு ஸ்பெண்ட் டைம். அதாவது சரி அப்பா என்னமோ சொல்கிறாரு, ஏதோ அதில் ஏதோ விஷயம் இருக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு தே பே சம் சீரியஸ் அட்டென்ஷன். அதனால் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் நாலேஜ் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து அவங்க மைண்டில் நல்லா பதியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 13 வயசுக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க. 13 வயசு வந்துருச்சுன்னா தே லிவ் இன் தேர் ஓன் வேர்ல்டு. டாட்டா பை பைன்னு நம்ம ஏதாவது சொன்னால் ஏதாவது திட்டாமல் இருந்தால் சரி, அந்த மாதிரி நிலைமையில் தான் இருக்குது. அதனால் வந்து தே வில் நாட் பி ரெடி டு லிசன் எனி திங் அட் ஆல். ஸோ உங்களுக்கு ஒரு கோர் ஃபைனான்ஸ்னு இல்லை, எந்த பிஹேவியருமே உங்களுக்கு வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து வேணும், அவங்க கடைசி வரை அவங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பார்க்கல, ஆனால் இன்னும் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். என் பையன் இப்போ வந்து 15 வயசு, ஸோ 2 வருஷம் டீனேஜ் அனுபவம் இருக்குது. ஐ நோ ஐ ஸ்டில் ஹேவ் டு see a lot. அதை வச்சு நான் சொல்கிறேன் வந்து எதுனாலும் 13 வயசுக்கு முன்னாடி அவங்க மைண்டில் சிங்க் பண்ணிடுங்க. 13க்கு அப்புறம் அவங்க மைண்டில் ஒன்றுமே ஏறாது. Okay. Okay, thank you. After 10 years in US, I became to zero in savings due to various ups and downs in my life. How to get back to savings being a 5-member in family? ஸோ இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் 20 வருஷம் சேவிங்ஸை மிஸ் பண்ணிட்டேன், அதனால் வந்து ஐ வாண்ட் டு கேட்ச் அப் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரெசிவாக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்போ அவங்க சொன்னாங்களே கிட்டத்தட்ட கேம்பிளிங் தான், ட்ரேடிங் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுக்காக ட்ரேடிங் பண்ணுறதுலாம் தப்புலாம் நான் சொல்லலை. ட்ரேடர்ஸ் யாராவது இருந்தால் கல் விட்டு வீசிடாதீங்க. உங்களுக்கு யூனிக்கான ஸ்கில் இருக்குது, நீங்கள் உண்மையிலே ஒரு குட் ட்ரேடர், உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக மார்க்கெட் மூவ்மெண்ட் தெரியுது, நீங்கள் வந்து ஒரு எக்ஸப்ஷனலான ஆள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் டேட்டா வைஸ் எப்படி பார்த்தா டேட்டா இஸ் நாட் இன் யுவர் ஃபேவர். 199 பேர் பணத்தை லூஸ் பண்ண தான் செய்வாங்க. ஒரு ஆள் வந்து தே மைட் லாஸ்ட் பிட் லாங்கர். சேயிங் தட் அக்ரெசிவாக பண்ணுறது நல்ல ஐடியாவே கிடையாது. நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற ஒரே கண்ட்ரோல் அந்த சேவிங்ஸ் ரேட்டுங்கிறது. எவ்வளவு என்னுடைய சம்பளத்தில் இருந்து சேமிக்கலாம் அப்படிங்கிற கண்ட்ரோல் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 40 வயசு ஆகிடுச்சு நான் கேட்சப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பட் இன்ஸ்டெட் உங்களுடைய சேவிங்ஸ் ரேட்டை கூட்டுங்க, உங்களுடைய எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணிவிட்டு, லைஃப் ஸ்டைல் க்ரீப்பெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு சேவிங்ஸ் ரேட்டை கூட்டி சேவிங்ஸ் ரேட் அதிகமாக சேவ் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் அ பெட்டர் சான்ஸ் ஆஃப் கம்மிங் அவுட் அஹெட். அதிக ரிஸ்க் எடுக்கிறது நல்ல ஐடியா இல்லை. After contributing in full in all tax advantage accounts, is worth investing in Roth 401k? அதுதான் தானே டேக்ஸ் அட்வான்டேஜ் அக்கௌண்ட்டு. இப்போ எல்லாமே இல்லை, கேள்வி நான் மிஸ் பண்ணிட்டேனோ இல்லை. ஆஃப்டர் கான்ட்ரிபியூட்டிங் இன் ஃபுல் இன் ஆல் டேக்ஸ் அட்வான்டேஜ் அக்கௌண்ட். ராத் 401k டேக்ஸ் அட்வான்டேஜ் அக்கௌண்ட் தானே? ஓ அப்படியா? ஓகே ஓகே. ஓ அப்போ ஓகே, பதில் கிடச்சிட்டு அப்படிதானே? ஓகே, தென் இட்ஸ் ஃபைன். அடுத்து how to start with basics ன்னு கேட்டிருக்காங்க. attend the session, that's it. இல்லைங்க, இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, உங்களுக்கே தெரியும். சொல்லணும் இன்னொரு வாட்டி. Okay, I want to understand various tax savings mechanism in USA. இந்த செஷன்ல கவர் பண்ணிட்டோம் அதை. ஆமா. அதுக்கப்புறம் ஐயோ இது ரொம்ப பெருசாக இருக்கு. இது என்ன இவ்வளோ கேள்வி இருக்கு, படிக்கல. சரி, பெரிய கேள்விகள் வந்துருச்சு போல இருக்கு. ஓகே, ஸோ அப்போ அவங்க கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே.
செந்தில் சார். வணக்கம் செந்தில். உங்களோட குட்டி கதைகளும் படித்தல் பிடித்தது அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓ சூப்பருங்க, தேங்க்யூ. ஸோ ஐ வாஸ் பிளானிங் டு டேக் தட் எக்ஸாம்பிள் ஆஃப் டென்டல் டாக்டர். ஸோ அந்த எமோஷ்னல் ஓகே ஸோ அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் மேலே அவ்வளோவா கிடையாது. ஸோ வென் இஸ் த ரைட் டைம் டு ஹையர் அ ஃபினான்ஷியல் அட்வைசர்? வென் இஸ் த ரைட் டைம் அப்படின்னு கேட்டால், உங்கள் கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியல, எனக்கு நானும் ஃப்யூச்சருக்கு சரியாக பிளான் பண்ணலை அப்படின்னு சொன்னால் தட் வில் பி த ரைட் டைம். ஸோ வந்து இட் டிஃபர்ஸ். என்ன கேட்டிங்கன்னா, சரி லெட்ஸ் சே தட் யூ ஹேவ் $100,000. $100,000 இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணணும்னு சுத்தமாக க்ளூவே இல்லை அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனில் யூ ஃபைனான்ஷியல் அட்வைசரை ஹையர் பண்ணிக்கலாம். ஏன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய கோர் ஃபோக்கஸ் வந்து உங்கள் ஜாப், அதுதான் ஹியூமன் கேபிட்டலுங்கிறாங்க இல்லையா, அதில் தான் நீங்கள் வந்து உங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். யூ டோ நாட் வாண்ட் டு ஸ்பெண்ட் யுவர் டைம் அண்ட் அன்லஸ் அதர்வைஸ் உங்களுக்கு பயங்கர ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது, நான் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால் சைடில் லேர்ன் பண்ணலாம். பட் ஆனால் நிறைய பேருக்கு அந்த லக்ஸரி இருக்காது. அந்த லக்ஸரி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபைனான்ஷியல் அட்வைசரை ஹையர் பண்ணிவிட்டு, ஏப்பா எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் யூனிவர்சிட்டி அனுப்பணும்னு நினைக்கிறேன், எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? ஓ இவ்வளோ ஆகுமா, அதுக்கு நான் மாதம் எவ்வளோ செலவழிக்கணும்? அந்த மாதிரி யூ வில் ஒர்க் வித் அ ஃபைனான்ஷியல் அட்வைசர், யூ கம் அப் வித் அ பிளான் அண்ட் தென் யூ செட் அ டார்கெட் அண்ட் யூ ஒர்க் டுவர்ட்ஸ் இட். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு ஃபைனான்ஷியல் நாலேஜ் இல்லை, நமக்கு அந்த மாதிரி கோல் செட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், ரிகார்ட்லெஸ் ஆஃப் லைக் ஹவ் மச் மணி யூ ஹேவ், யூ ஷுட் டெஃபினெட்லி டாக் டு அ ஃபைனான்ஷியல் அட்வைசர் அண்ட் கம் அப் வித் அ பிளான் அண்ட் ஹேவ் அன் ஐடியா. த ஒன்லி திங் இஸ் யூ ஹவ் டு கோ டு அ ஃபிடிஷியரி திங். அதுதான் நான் ஒன்று சொல்வேன். ஃபிடிஷியரின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட போங்க. தென் தே நோ தே ஆர் நாட் கோன் செல் எனி ப்ராடக்ட் ஆர் எனி திங் தட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் இன் யுவர் ஃபேவர். நிறைய பேர் கமிஷனுக்கு விற்கிறாங்க. கமிஷனுக்கு விற்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இட் ஹேவ்ஸ் டு ஹெல்ப் யூ. உங்களுடைய நலன் தான் அவங்க மனசில் இருக்கணும். உங்கள் நலன் இல்லாமல் அவங்க நலன் அவங்க மனசில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிப்பட்ட ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட போயிடக்கூடாது. அதுக்கு தான் வந்து ஒரு நல்ல ஃபிடிஷியரி ஃபைனான்ஷியல் அட்வைசரை ஐடென்டிஃபை பண்ணி போய்க்கிறேன். ஓகே சார், ஃபாலோ அப் கொஷின் ரிலேட்டட் டு திஸ் என்னென்னா, இப்போ இந்தியாவுக்கு ஃபார் குட் மூவ் ஆகி போகிறோம் அப்படின்னம்னா, ஸோ இங்கே இருக்க ப்ராப்பர்ட்டியும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் சரி இப்போ அப்படியே விட்டுட்டு போகலான்னு சொல்லி இண்டிவிஜுவல் டிசிஷன்ஸ் சொல்கிறீங்க. தெரியலன்னா என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக வந்து ஐ மீன் வாட் ஆர் டேக்ஸ் கான்சிக்வன்சஸ் கோயிங் டு பி ஹியர்? நான் எப்படி வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது, ஐஆர்எஸ் எப்படி ஃபைல் பண்ணுறது? நான் இந்தியா மூவ் பண்ண பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயே விட்டுட்டு போகலாமா, இல்லை ஐ வாண்ட் டு ஏர்ன் இன் டாலர்ஸ் கரெக்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுறது? இல்லை அந்த மாதிரி டைமில் நீங்கள் கண்டிப்பாக இந்தியாவில் நிறைய சிபிஎஸ்ஐ இருக்கிறாங்க, அமெரிக்கன் லாஸ் தெரிஞ்ச சிபிஎஸ் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து டெசிஷன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டினாலும் இங்கேயுமே நீங்கள் வந்து யூ கேன் டாக் டு த ப்ரொஃபஷனல் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட பேசி உங்களுடைய எக்ஸாக்ட் சிச்சுவேஷனை சொல்லி எப்படி இதுக்கு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து பிளான் கிரியேட் பண்ணணும். ஸோ அது வந்து இட் இஸ் பிட் காம்ப்ளிகேட்டட் திங் தான். அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வேணும். நம்ம எந்த அளவுக்கு ஃபைனான்ஷியல் நாலேஜ் டெவலப் பண்ணாலும் ஐ திங்க் யூ வுட் நீட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் அட் தட் பாயிண்ட். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் செல்ஃப் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. மக்களே, ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், பிரேக். நன்றி விஜய் மோகன். ஏன் ஒரு பிரேக் தெரியுமா? நீங்கள் ஒரு டஃப்பான கொஸ்டின்ஸை ரெடியாக இருக்கணும். மேக்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் ராஃபல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுடைய பேரவை தலைவர் திரு பாலசுவாமிநாதன் அண்ணா வந்திருக்காங்க. நம்மளோட பழைய ஈஸி மெம்பர்ஸ் எல்லாருமே வாங்க, செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே வாங்க, மேடைக்கு வாங்க. பாலசுவாமிநாதன் விஜய் நீங்கள் இருக்கணும். எல்லாரும் வாங்க. நம்ம பேரவையை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இப்போ நமக்கு கொடுப்பாங்க. பழைய செயற்குழு உறுப்பினர்கள், தமிழ் மன்ற செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிவானா வாங்க, வேணு, அருள் எல்லாரும் வாங்க. ஸோ ஹார்ட்கோர் வாலண்டியர் தாமு அண்ணா, குரு அண்ணா, திலாவர் எல்லாரும் வாங்க மேடைக்கு. எஸ்கேப்லாம் ஆகவே முடியாதுங்க. ஹார்ட்கோர் வாலண்டியர்ஸ் ரொம்ப வருஷமாக தமிழ் மன்றக்காக அலெக்ஸ், ராஜா, இன்னும் இப்போ கோர் வாலண்டியர்ஸ் இருப்பீங்க. என் கண்ணில் மாட்டாட்டி கூட தயவு செய்து மேடைக்கு வாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்க தான் ஸ்ட்ரென்த். கமான்.
சான் அண்ட் செயின்ட் ஆண்டனியோ கார்த்திக் வாங்க மேடைக்கு. அவங்க தான் கோஆர்டினேட்டர். இந்த இதை சேர் எடுத்துருத்தாங்க. 2024 நிர்வாகிகள் எல்லாரும் இருக்கீங்கல்ல? ஓகே. வாலண்டியர்ஸ் எல்லாரும் வந்துட்டீங்களா? நன்றி. ஸோ நம்மளோட தலைவர், பேரவை தலைவர் என்னம்மா பாலசுவாமிநாதன் அண்ணாட்ட வந்து நான் மைக்கை கொடுக்குறேன். தேங்க்யூ அண்ணா வந்ததுக்கு. நியூயார்க்லேருந்து வந்திருக்காங்க. நன்றி 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 ஜெலியா, நன்றி ஜெலியா. செல்வத்தை சேர்க்கும் படை இங்கே தான் இருக்குது. சரியான ஆளை தான் பிடிச்சிருக்கிறீங்க. பேரவையிலிருந்து வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை ஃபெட்னாவிலிருந்து விஜய்மோகன் அவர்களை இணைய வழியில் ஒரு கருத்தரங்கம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல வாரங்களாக முயற்சித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் பே ஏரியா தமிழ் மன்றம் நேரடியாகவே ஒரு அடி அடிச்சிட்டிங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. செய்க பொருளை அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். செய்க பொருளைனா ஏன்னா இந்த காலத்தில் மட்டும் இல்லை, எப்போவுமே நமக்கு வந்து பல தடங்கல்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் கடந்து நம்ம போய்கிட்டே இருக்கணும். சிக்கல்கள் கொடுப்பதற்குனே சிலர் இருப்பாங்க. ஆனால் அவர்களை முறியடிப்பது என்பது வந்து அவர்களை வாதித்தோ இல்லை அடித்தோ எதுவும் பண்ண வேண்டியதில்லை. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஹ்தனில் கூறியது இல். நீங்கள் நிறைய பொருளை சேர்த்தீங்கன்னா நேரடியான வழியில் அதுவே அவர்களை ஒரு மாதிரியான நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். அதனால் நீங்கள் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஆனால் அதுக்கு வந்து இப்போ பொழிப்புரை எழுதியிருப்பார் மூவா வந்து இப்போ டீட்டெயிலாக எல்லாத்துக்குமே 3 லைன் எழுதுகிறவர் அதுக்கு மட்டும் நிறையா எழுதியிருப்பார் பாருங்கள். அவர்களை வந்து ஓரங்கட்டுவதற்காக நீங்கள் பொருள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இல்லை. அவர்களை ஓரங்கட்டினால்தான் நீங்கள் பொருள் பண்ண முடியும். ஏன்னா அவங்கள வந்து நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட இருந்தீங்கன்னாக்க நீங்கள் எப்படி நீங்கள் போக முடியும் அப்படிங்கிறது. நிறைய பொருள் பண்ணிங்கன்னா அவங்க தன்னாலே ஒதுங்கிடுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை வந்து ஒரு 5 சங்கங்களால் உருவானது. ஈஸ்ட் கோஸ்ட்டில் தான் இருக்குது. இருந்தாலுமே பல தமிழ்ச்சங்கங்கள் வட அமெரிக்கா முழுவதும் கனடா உட்பட இணைந்து ஒரு 60 தமிழ்ச்சங்கங்கள் இப்போ வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. அவை அனைத்தும் சேர்ந்து 37 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆண்டு விழா நடத்திக்கிட்டு வரோம். அந்த விழா வந்து சென்ற ஆண்டு சாக்ரமெண்டோ, உங்களுடைய தலைநகர் சாக்ரமெண்டோவில் சாக்ரமெண்டோ தமிழ் மன்றத்தில் தான் நடந்தது. அதற்காகவும் நான் இங்கே வந்திருந்தேன். நான் இங்கே வந்திருந்தப்போ ஒரு மிகப்பெரிய ஆதரவு பே ஏரியா தமிழ் மன்றம் கொடுத்தீங்க. இங்கே அந்த சாக்ரமெண்டோ தமிழ் மன்றத்திலிருந்து ஜான் பிரிட்டோ அவர்களும் இங்கே வந்திருக்கிறாரு. அவர் தான் தலைவர், பழைய ஒருங்கிணைப்பாளர். ஜான் பிரிட்டோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். உங்கள் எல்லாம் நேரடியாக பார்த்து மிகப்பெரிய அளவில் அதை மிகச்சிறப்பாக நடத்தினார். அங்கே வந்து ஒரு தலைநகருக்கு உரிய உங்கள் கலிஃபோர்னியாவுக்கு உகந்த மாதிரியான ஒரு விழா என்று தான் சொல்ல வேண்டும். அதில் வந்து தமிழர் அரங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கிய கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த இலக்கிய கூட்டம் மட்டுமே ஸ்டாண்டிங் ரூம் ஒன்லி இலக்கிய கூட்டம்ங்க. பொதுவாக கேளிக்கை, அந்த லைட் மியூசிக் அந்த மாதிரி இதுக்கு தான் கூட்டம் வரும். ஆனால் கலிஃபோர்னியாவில் தமிழ் இலக்கிய கூட்டத்திற்கு ஸ்டாண்டிங் ஒன்றின் ரூம் இருந்தது வந்து உண்மையிலேயே நம்மளை ஒரு புலகாங்கிதம் அடைய வைத்தது. அதை நாங்கள் தொடர வேண்டும் இந்த ஆண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அடுத்து நடக்க இருக்கும் சான் அன்டோனியோ தமிழ் மன்றத்திற்கு வைக்கிற அளவுக்கு நீங்கள் இலக்கியத்தில் ஒரு ஆர்வத்தை காட்டியுள்ளீர்கள். அவர்கள் அதற்கு இணையாக செய்வதற்கு ஒத்துக்கொண்டு நடத்துறதுக்கு இருக்காங்க. இப்போது பொருள் இல்லாமல் 3 முக்கியமான நாற்காலிகள், ஒரு நாற்காலிக்கு வந்து 3 கால்கள் தேவைப்படும் மாதிரி 3 நாற்காலிகள் தேவை ஒரு பேரவை மாதிரி ஒரு இதை நடத்தணும் அப்படின்னாக்க. முதலாவதாக வந்து தமிழ் மொழி, வணக்கம் தயா வாங்க, தமிழ் மொழி இலக்கியம் பண்பாடு ஆகியவற்றை வட அமெரிக்காவில் உள்ள தமிழர்களுக்கு பெருவாரியாக வளப்படுத்தி அவர்களுக்கு ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய குறிக்கோள். அந்த மாதிரி அவங்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு பயிற்சி பட்டறைகள் நடத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆளுமைகளை கொண்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய இதை வந்து அப்படியே கூர்மை திட்டி கொண்டே இருக்க முடியும். இதெல்லாம் செய்யணும் அப்படின்னாக்க ஒரு பெரிய வாலண்டியர் குரூப் வேணும் நமக்கு வந்து. ஸோ முதல் கால்ங்கிறது வந்து பேரவைக்கு வாலண்டியர்ஸ் தான்.
அந்த தன்னார்வலர்கள் இருந்தால் ஒழிய வேறு எதுவுமே நடக்காது. ஏன்னா அனைத்து பேர் டெவலப்மெண்ட்டும் அந்த மாதிரி தான் தன்னார்வலர்களால் தான் நடத்தப்படுகிற ஒரு அங்கம். அந்த அவர்கள் வந்து பேரவையில் அங்கமாக இருப்பது, அதனால் தன்னார்வலர்கள் தான் முதன்மையானது. இரண்டாவதாக எங்களுக்கு முக்கியமாக தேவை, ஒரு பேரவை மாதிரி ஒரு அமைப்புக்கு முக்கியமாக தேவை வந்து இந்த படைப்புகள் அதெல்லாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் இல்லையா, அதற்காக வருவது. இப்போ பே ஏரியா தமிழ் மன்றம் ஒரு கூட்டம் போடுது அப்படின்னா அதுக்கெலாம் நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிறது தான் பே ஏரியா தமிழ் மன்றத்துக்கு ஒரு சிறப்பே தவிர, ஒரு 3 பேரை வச்சு நடத்துனாங்கன்னா எப்படி நடத்த முடியும்? வருபவர் ஒவ்வொருவருமே இந்த பே ஏரியா தமிழ் மன்றத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியும். அதுதான் இரண்டாவது நாட்களையாக இருக்குது. மூன்றாவதாக இருப்பது, இம்மாதிரி ஒரு விழா நடத்த வேண்டும். 37வது ஆண்டு விழா சான் அன்டோனியோ தமிழ் மன்றத்தில் சாக்ரமெண்டோவில் நடந்து 36வது, இப்போ சான் அன்டோனியோ நடத்த போகுதுன்னா அது 3500 பேர் வரப்போகிறாங்க. அதை நடத்த வேண்டும் என்றால் பொருளுதவி தேவை, அதற்கு புரவலர்கள் வேண்டும். ஸோ இந்த 3 பேரால் தான் அந்த பேரவை என்ற நாற்காலி அமைந்திருக்கிறது. அதில் அமர்ந்து அதில் ஏறி நின்று நாம் தமிழர்களுக்காக உரத்த குரலை கூற முடியும் இந்த 3 தான். இந்த மாதிரி நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க. நீங்களும் அந்த இது fetna-convention.org என்ற இதுக்கு போய் நீங்கள் உடனடியாக பதிவுகள் செய்யுங்கள். ஏதாவது நீங்கள் பொருளுதவியையும் உங்களிடந்து எதிர்பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நியூயார்க்லேருந்து வந்திருக்கிறேன், அவர் சான் அன்டோனியோலேருந்து வந்திருக்கிறாரு. அதற்கும் நான் உங்களை அணுகுவோம். அதுக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்காங்க ஜே ஜூலியட் அவர்கள். தங்கை அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் மதியானம் நம்ம வந்து சந்திப்போம் உங்களை. கம்பெனி மேட்சஸ் வந்து கார்த்திக் அருமையான பாயிண்ட் சொல்லியிருக்கிறாரு. ஒரு கம்பெனிஸும் இங்கே பே ஏரியாவில் வந்து கம்பெனி மேட்சஸ் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து பண்ணும் பொழுதே, உங்களுடைய பொருளுதவி அளிக்கும் பொழுதே இந்த கம்பெனிலேருந்து இருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிவித்தீங்கன்னா நாங்களே அவர்களை தொடர்பு கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி மேட்சை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம். மதியானம் உங்களை அனைவரும் மீண்டும் சந்திக்கிறேன். இப்பொழுதுக்கு வாய்ப்புக்கு தலைவி அவர்களுக்கு நன்றி, தங்கைக்கும் தலைவிக்கும் நன்றி. அதாவது ஒரே வரியில் சொல்லணும்னா 37வது பேரவை தமிழ் விழா ஒரு குடும்ப விழா. எல்லாரும் டோனர்ஸாக வாங்க, ஸ்பான்சர்ஸாக வாங்க. எங்கள் குழந்தைங்க 2015 வந்து சின்ன குழந்தைங்களாக இணைஞ்சாங்க. பல மாநிலங்கள் சேர்ந்தது தான் பேரவை. இப்போ வந்து பெரிய பசங்களாயிட்டாங்க. கை கொடுக்குறப்ப ஏய் மச்சான் அப்படின்னு கொடுத்துட்டு தனி ரூமில் அவங்கெல்லாம் வந்து பேரண்ட்ஸோட இருக்கிறதுல ஜாப் எல்லாத்துலேயுமே கனெக்ட் ஆகிறாங்க. ஏன் திருமணமும் நடக்குது. இதுதான் பேரவை. குடும்பமாக அது ஒரு குடும்ப விழா. ஜூலை 2, 3, 4 இருக்குது. உங்களை இந்த தடங்கள்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம எல்லாம் தமிழ் ஆளுமைகள் எவ்வளோ பேர் இருக்கோம் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த நிமிடம். நன்றி பாலானா. நம்ம வந்து 2 to 4 பேரவை பற்றிய நிகழ்ச்சிகள் இருக்குது. ஸ்பான்சர்ஸ், டோனர்ஸ் இன்னும் விரிவாக பேசுவாங்க. பேரவை பற்றி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி கார்த்திகேயன். சுட சுட பிரியாணி இருக்குது. ஒரு குரூப் பிக்சர், இது ஒரு வரலாறு. ஃபோட்டோகிராஃபர் யாராவது குரூப் பிக்சர் இல்லை, ப்ராப்பராக எல்லாரும் வர்ற மாதிரி ஒரு புகைப்படம். பேரவையில் என்ன நிகழ்ச்சி 30 செகண்ட்ஸ் சொல்லிவிடுமா? குயிக்காக சொல்லிவிடுங்க, ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க. விஜய் மோகன் சார் ரொம்ப நன்றி. திருநெல்வேலிக்காரவங்களே ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் விஜய் சார் வாங்க சார், ரொம்ப நன்றி. விஜய் சார், பாலாண்ணா, நம்மளோட கார்த்திக், இங்கே உள்ள தமிழ் ஆளுமைகள் எல்லாத்தையும் இணைக்கும் இடம்தான் தமிழ் மன்றம். நன்றி. கேள்வி பதில் டஃப்பாக கொஸ்டின் கேட்கலுங்க. இப்போ நல்ல டாப் 5 டஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறவங்களுக்கு ரேஃபல் ப்ரைஸ் காத்துட்டு இருக்குதான். அதனால் வந்து கொஸ்டினை டஃப்பாக கேட்குங்க, ஆனால் நான் ஈஸியாக பதில் சொல்கிற மாதிரி கேளுங்க. ஹலோ, ஹாய். என் பேர் குஹா. இன்னும் கிட்டக்கையா? என்னுடைய பேர் குஹா. செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பே ஏரியா ஹோம் ப்ரைஸ் பற்றி ஒரு கேள்வி வந்தது இல்லையா? ஆமாம். இந்த எஃப்ஐ டார்கெட் அப்படின்னு செட் பண்ணுறப்ப
இந்த ப்ரைமரி ஹோமோடைய வேல்யூ அதை நீங்கள் ஆட் பண்ணணுமா, ஆட் பண்ணக்கூடாதா? பர்சனலாக நான் ஆட் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக எஃப்ஐ டார்கெட்டுக்கு ஓகே, நீங்கள் வந்து ஹோம் வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். எஃப்ஐஆர்இன்னு வச்சுக்கோங்க, ரிட்டையரிங் ஏர்லி அப்படின்னு சொன்னால் அப்போ இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஏர்லியாக ரிட்டையர் ஆகிறோன்னு சொன்னால் உங்களுக்கு லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், உங்களுக்கு வந்து மந்த்லி வித்ட்ராவல் அல்லது இயர்லி வித்ட்ராவலுக்கு வந்துட்டு லிக்விடிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். அப்படிங்கிறதுனால அதுக்கு நம்மளுடைய அந்த மாதிரிப்பட்ட அசையா சொத்துக்களை வந்து இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்போ தான் நமக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியும் நம்ம வந்து அதை ரீச் பண்ணோமா இல்லையா. எஃப்ஐ பர்பஸுக்கு கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அது வந்து நம்ம நெட்ஒர்க் தானே, அது வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனால் ஹோம் வேல்யூவில் நம்மளுடைய ஹோம் எக்விட்டி தான் இன்க்ளூட் பண்ணணும், டெப்ட்டை இன்க்ளூட் பண்ணக்கூடாது, டெப்ட் பார்ட். ஓகே, ரிலேட்டட் கொஸ்டின், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் அதை வந்து நீங்கள் ஃபயர் டார்கெட்டில் இன்க்ளூட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? பண்ணலாம். கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்போ பேசிக்காக இப்போ ரெண்டல் ப்ராப்பர்ட்டிலே நமக்கு டெப்ட் இருக்குதுன்னு சொன்னால் அதை இன்க்ளூட் பண்ண முடியாது. ஆனால் ரெண்டல் வருது அப்படின்னு சொன்னால் அந்த கேஷ் ஃப்ளோ பார்ட்டு கண்டிப்பாக நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் இல்லையா. ஏன்னா அது நமக்கு வரப்போகிற கேஷ் செலவுகளை கழிச்சிட்டு வர ப்ராஃபிட் கேஷ் ஃப்ளோ வந்து நமக்கு பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணலாம். அசட்டோட வேல்யூவை, அசட்டோட அதாவது என்னது, இப்போ நீங்கள் வர்ற பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ அசட்டில் எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்து கொஞ்சம் கால்குலேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகும். பட் யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் இட். அதாவது பேசிக்காக என்னென்னா அந்த கேஷ் ஃப்ளோ இப்போ நார்மலாக 4% வித்ட்ராவல்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு வருடத்துக்கு நம்மளுடைய அசட்லேருந்து 4% வித்ட்ராவல். அந்த 4% அமௌண்ட்டில் யூ கேன் டெஃபினெட்லி இன்க்ளூட் தட் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ. அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஷியோர். ஹலோ சார், என் பேர் முத்துக்குமார். ஹலோ முத்துக்குமார். உங்களுடைய சேனல் வந்து ஒரு 50K இருக்கும்போதே இதை ஃபாலோ பண்ணுறேன். ஓ அப்படியா, சூப்பருங்க, வெரி குட், தேங்க்யூ. ஸோ கொஸ்டின் வந்துட்டு இப்போ நீங்கள் ராத் ஐஆர்ஐ பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. பட் ஆனால் இப்போ வந்துட்டு ராத் ஐஆர்ஐ ஃபார் மைனர், ஸோ அந்த பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேச முடியுமா? டீட்டெயிலாக பேசுகிறேன், குயிக்காக பேசிடலாம். இப்போ ராத் ஐஆர்ஐ ஃபார் மைனர் வந்து இட்ஸ் அ வெரி குட் அக்கௌண்ட். நம்ம வந்து கிட்ஸ் ஆனால் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஃபிடிலிட்டி வந்து நிறையா பேர் அலோவ் பண்ணுவாங்க. ஃபிடிலிட்டி வந்து இட்ஸ் நோன் ஃபார் இட். யூ கேன் ஓப்பன் அ ராத் ஐஆர்ஐ ஃபார் யுவர் கிட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் கான்ட்ரிபியூட்டிங். த ஒன்லி திங் யூ நீட் டு மேக் ஷுர் இஸ் கிட் வந்து அந்த பணத்தை அந்த வருடம் ஏன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக அதுக்கு டாக்குமெண்ட் வச்சுருக்கணும். டாக்குமெண்ட்னா என்னது, அஃபிஷியல் டாக்குமெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. 4 வருஷம் கழிச்சு உங்களை ஐஆர்எஸ் வந்து கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு டெல் தம் ஒய் யூ பெய்ட் த கிட் ஆர் ஹவு த கிட் மேட் த மணி அப்படின்னு உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியும். அந்த டைமில் போய்ட்டு எனக்கு ஏன் கான்ட்ரிபியூட் பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு தேடிட்டு இருக்கக்கூடாது. ஸோ as long as you are properly documenting how the kid has made the money, நீங்கள் கண்டிப்பாக கிட்ஸோட இதில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஏங்க நான் சொன்ன மாதிரி கிட் ஏர்ன் பண்ண பணத்தை மட்டும்தான் கிட்டோட ராத் ஐஆர்ஐயில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், சும்மானாலும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அதில் கொஸ்டின் இருக்குது சார். ஆக்சுவலாக கிட்ஸுக்கு என்ன மாதிரி நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக என்ன மாதிரி இன்கம், இப்போ நான் பேபி இருக்குது, என்னுடைய பேபி வந்து ஃபோட்டோ இதுக்கு போஸ்ட் கொடுத்து டிசைன் ஆர்ட்டு மாடல் ஆர்ட்டு மணி ஏர்ன் பண்ணாங்கன்னா அதை இன்க்ளூட் பண்ணலாம். அதாவது என்னது, இதை ஐஆர்எஸ் பார்த்த உடனே அது கொஸ்டினபிளாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கன்வின்சிங். ஆனால் அதே பேரண்ட்ஸும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க, அது முடியுமா இல்லை பேரண்ட்ஸ் முடியாது? பேரண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா குழந்தைகள் ஏர்ன் பண்ண பணத்தை அவங்க செலவழிச்சிக்கலாம், ஆனால் அவங்க ஏர்ன் பண்ண பணத்தை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியுதா? இப்போ குழந்தை வந்து $5,000 ஏர்ன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, ஆனால் அவங்க $5,000 லெகோவா வாட் எவர் அவங்க ஏதோ வாங்கிட்டாங்க, செலவழிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க $5,000 அந்த வருஷம் அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அங்கே அந்த ஒரே காரணத்துக்காக நீங்கள் அவங்க பேரில் 5,000 கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ வாட் இட் மேட்டர்ஸ் இஸ் நீங்கள் என்ன பணத்தை கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அந்த பணத்தை அந்த வருடம் அவங்க சம்பாதிச்சு இருக்கணும். பட் ஆனால் மேட்ச் பண்ணுற மாதிரி வராது. இப்போ அவங்க வந்து மேட்ச்லாம் கிடையாது. நோ, அவங்க 100% அவங்க அதை ஏர்ன் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு மேட்சிங்லாம் கிடையவே கிடையாது. அல்ல, அவங்க 2,000 ஏர்ன் பண்ணி அதை கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு 2,000 வந்து மேட்ச் பண்ண முடியாது. அவங்க 2,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னா அவ்வளவுதான் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அதுக்கு மேலே 5 பைசா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. எல்லாமே அவங்களுடைய மணி தான், அவங்க மணி தான். கரெக்ட், அவங்க மணி. ஆனால் அவங்க செலவழிச்சிக்கலாம், நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். அப்படி தான் நீங்கள் இது பண்ணுமே தவிர ஏர்ன் பண்ணாத பணம் ராத்துக்குள்ளே ஐஆர்ஐக்குள்ளே போகவே கூடாது. சார் வணக்கம் சார், நான் என்னுடைய பேர் கார்த்திகேயன். ஹாய் கார்த்திகேயன். உங்கள் சேனல் ரொம்ப நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சூப்பருங்க, தேங்க்யூ. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கைண்ட் ஆஃப் அ கொஸ்டின் சார். இதில் ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 401Kல எனக்கு மந்த்லி நான் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கேன், சேலரியில் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து ஃபண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, லைக் இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, ப்ளஸ் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. அதுலேயே வந்து கேன் ஐ ஸ்பிளிட் இட் இன்டு கன்சர்வேட்டிவ் லைக் பாண்ட்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா,
அதில் வந்து லைக் 50% போடுறேன், இதில் வந்து 50% போடுறேன். தென் மார்க்கெட் கொஞ்சம் கீழே போகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணும்போது ஐ டூ அ டாலர் காஸ்ட் ஆவரேஜ். அதுலேருந்து அந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்லேருந்து அக்ரெசிவில் கொஞ்சம் போடலாம். ஆக்சுவலாக பண்ணலாம், டெஃபினட்டாக பண்ணலாம். அது உங்களுடைய கம்ஃபர்ட்டை பொறுத்தா ஷுவர் டெஃபினட்டாக பண்ணலாம். அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் லாங் டேர்மில் பண்ணும்போது இட் வில் ஆட் அப்ங்களா நல்லா எப்படி இருக்கும் அது, இல்லை வந்து ஆஸ் லாங் அஸ் தட் இஸ் கம்மிங் வருது, வர அமௌண்ட்டை வந்து அப்படியே வந்து நான் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே ஃபுல்லாக அப்படியே போட்டுறேன், அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை இது மாதிரி பண்ணுறது எது பெனிஃபிட்ன்றதுக்கு தான்? அது என்கிட்ட நான் அதுக்கான டேட்டா பார்த்ததில்லை, அதனால் வந்து என்னால் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியாது. பட் ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா ஐ லைக் டு கீப் இட் சிம்பிள். பர்சனலாக நான் வந்து அந்த மாதிரி ஓகே கீழே வரும்போது நான் பாண்டில் இருந்து அங்கே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். நான் பண்ணுறதா இருந்தால் நான் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணிட்டேன்னா ஐ வில் பி 100% எக்விட்டி. ஆனால் நான் சொன்ன மாதிரி 50 வயசுக்கு மேலே நான் வந்து அதை ரேம்ப் இட் டவுன். அது வரைக்கும் 100% எக்யூட்டி இருந்துக்கிறது தான். மார்க்கெட் மூவ்மெண்ட் மேலே போனாலும் கீழே போனான்னு நான் எப்படினாலும் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் பண்ணுறேன். என்னுடைய 401k இருந்து பணம் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதுனால ஐ வில் லெட் இட் க்ரோ, ஐ வில் கீப் இட் சிம்பிள். பர்சனலி ஐ வில் நாட் மேக் இட் காம்ப்ளிகேட்டட். பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். It's basically like I'm buying in the little bit of a bottom opportunity எங்க இருக்கோ அங்க வந்து கன்சர்வேட்டிவ்ல இருந்து கொஞ்சம் அக்ரெசிவ்ல போட்டுக்கிறேன். பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். ஆனா அவசியம் இல்ல பண்ணனும்னு உங்களுக்கு தோணுச்சுனா பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அப்ப நன்றி சார். ஷூர். ஹலோ என் பேர் வணக்கங்க. So in the first part of the question I think ஏற்கனவே ஒருத்தர் கேட்டாரு the moving back to India. So if I move back to India நீங்க I think you did say that take advice of a CPA and all that, right? So to leave the investments here and such. Depends on investment. என்ன மாதிரி பட்ட இன்வெஸ்ட்மென்ட் அவங்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கேட்டாங்க. நீங்க என்ன இன்வெஸ்ட்மென்ட் நினைக்கிறீங்க? 401k வந்து ஓகே 401kல ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். இந்தியாவுக்கு போகிற பட்சத்தில் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிறோம், 401k இங்கே ரிட்டர்ன் விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிட்டிசனாக இருந்தால் ஓகே. சிட்டிசன் இல்லை ஆனால் இந்தியா போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்தியாவில் அதாவது யூஎஸில் ரெசிடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் நம்ம வந்து 13.6 மில்லியன் வரைக்கும் நம்ம வந்து நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்மளுடைய இன்ஹெரிட்டர்ஸ் டேக்ஸ் பே பண்ணாமல் 13.6 மில்லியன் வரை அவங்க எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம நான் ரெசிடென்ட்னு வச்சுக்குவோம், அப்போ வந்து அந்த லிமிட் வந்து 60,000 தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 60,000க்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு டாலரும் நம்ம இன்ஹெரிட்டர் வந்து இன்ஹெரிட் பண்ணும்போது நான் ரெசிடென்ட் வந்து 40% டேக்ஸ் பே பண்ணுவாங்க. இட்ஸ் a huge amount. ஸோ சம்திங் டு ரிமெம்பர். ஸோ 401k அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட்டு அப்படின்னு சொன்னால் யூ கேன் லீவ் இட் ஹியர். ஆனால் இட்ஸ் a huge பேலன்ஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே விட்டு நம்ம அதே நேரத்தில் நம்ம சிட்டிசனும் இல்லை நான் ரெசிடெண்ட் ஆக போகிறோம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் a huge risk. நம்ம வந்து அந்த ரிஸ்க்கை அக்னாலேஜ் பண்ணிட்டு தான் விட்டுட்டு போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இட்ஸ் பெட்டர் டு pay the penalty and dissolve it. இது பண்ணிக்கிறது நல்லது. That is if you're not a US citizen, right? If you're correct. If you're US citizen you can leave it. You can நீங்கள் வந்து அதுக்கு US citizen-ஆ இருந்தால் கண்டிப்பாக I would say leave it here, let it grow. அதை வந்து இது பாதர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. You just leave it. Okay. அப்புறம் என்னோட செகண்ட் கொஸ்டின் இது கொஞ்சம் ஸ்பெக்குலேட்டிவாக இருக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் they say it's better to invest in India given the India's growth is projected to be a lot more higher, right, given the current geopolitical situation, and these things can always change. So what is your take on that? Is it better to invest in India because the dollar rupee depreciation is always there, right, investing in India? அதுக்கு what are your thoughts on that? அதுக்கு ஆக்சுவலாக நான் ஒரு தனி எபிசோடே போட்டிருந்தேன். பட் என்னென்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இந்தியாவில் யூஎஸை விட ஆவரேஜ் க்ரோத் ரேட் வந்து அதிகம். ஆனால் நம்ம டாலர் டிப்ரிசியேஷனில் ஐஎன்ஆர் டிப்ரிசியேஷனில் நம்ம வந்துட்டு வி வில் லூஸ் இட். அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க யூஎஸ் ஆக்சுவலாக கம்ஸ் அவுட் லிட்டில் அகட். நீங்கள் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸில் பார்த்தா இந்தியா பெட்டராக இருந்த மாதிரி தெரிந்தாலும் நம்ம வந்து கேஷ் கன்வர்ஷன் எல்லாத்தையும் பண்ணி பார்க்கையில் வந்துட்டு யூஎஸ் ஆக்சுவலி ஹேஸ் டன் லிட்டில் பெட்டர் தேன் இன் இந்தியா. ஸோ இது பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பாக ஜியாகிரபிக்கல் டைவர்சிஃபிகேஷனுக்காகவோ அல்லது நமக்கு ஹோம் கண்ட்ரி இதுவும் இருக்குது, நம்ம ஹோமில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ சர்டன் பர்சன்டேஜ் வரை கண்டிப்பாக இந்தியன் எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம். இந்தியாவில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே நம்ம வந்து ETF வாங்கிக்கிறது பெட்டர். தட் வே அந்த ஃபேட் கார் ரூல்ஸ் அது இதுன்னு 1008 தலைவலி வரும், அது எதுவுமே இல்லாமல் யூ கேன் மேனேஜ் இட் பெட்டர் ஹியர். தட் வே இந்தியன் எக்ஸ்போஷரும் நமக்கு இருக்குது, இங்கேயும் நம்ம வந்து எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஓகே. ஸோ யூர் சேயிங் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது இங்கே ETF இருக்குது. ஆமாம், INDA அப்படின்னு நிறைய இந்தியன் ETF இருக்குது. ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, 0.7 or 0.8% சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் ஒர்த் இட் டு ஹேவ் இட் ஹியர், டு ஹேவ் த கண்ட்ரோல் ஓவர் ஹியர் ரேதர் தன். ஏன்னா பணம் அனுப்புறது ஈஸி, திரும்ப எடுத்துகிட்டு வர்றது பெரிய தலைவலி. அதனால் வந்து
பெட்டர் டு ஹேவ் த கண்ட்ரோல் ஓவர் ஹியர். Okay. Yeah. Romba thanks. And Sure. thanks for the session. It was very useful. நோ ப்ராப்ளம். Hey Vijay. ஹலோ. என் பேர் ஸ்ரீராம். ஹாய். Thanks for the session. First question என்னன்னா, so many here from a working community, so you will get a lot of benefits like ESPP, RSUs. So invariably, wantedly or unwantedly, உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து உங்களோட கம்பெனி ஸ்டாக்ஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் over the period of time. So my question is, the best strategy for a long term வந்து sell it immediately during the vesting and buy an index fund, or நீங்கள் ஒரு நல்ல டெக் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு நல்ல குட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா allow it to grow. So what would be your recommendation? குட் கொஸ்டின். ஆக்சுவலாக இப்போ நானே அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன்னா இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டு மேக் அ டெசிஷன். ஏன்னா அதில் நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது இல்லையா. ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நான் வேலை பார்க்குற கம்பெனி நல்ல கம்பெனி எனக்கு தெரியுது இட் ஹேஸ் அ குட் க்ரோத். ஷார்ட் டேர்மில் வந்து வாலட்டைலாக இருக்கலாம், பட் லாங் டேர்மில் இட் ஹேஸ் பொட்டன்ஷியல்னு எனக்கு தெரியுது. ஆனால் அட் சம் பாயிண்ட் ஐ ஹாவ் டு மேக் அ கால், வந்து இத்தனை பர்சன்டேஜ் தான்ப்பா வச்சுக்கலாம், இதுக்கு மேலே வச்சுக்கூடாது அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம மொத்த போர்ட்ஃபோலியோனா நாட் ஜஸ்ட் எக்யூட்டி, நம்ம மொத்த நெட்ஒர்த், உங்களுடைய ஹோமு இது எல்லா சொத்துக்களையும் சேர்த்து டெப்டெல்லாம் கழிச்சிட்டு உங்கள் நெட்ஒர்த் எவ்வளோ இருக்கோ அந்த மொத்த நெட்ஒர்த்தில் ஆன் ஆவரேஜ் நீங்கள் வந்து ஒரு கன்சர்வேட்டிவான பர்சனாக 15% வரைக்கும் இந்த ஒரு கம்பெனியோட இது இருக்கலாம். அதுக்கு மேலே போகிறது ரிஸ்க்கு. ஆனால் நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனி சூப்பரான கம்பெனி, நீங்கள் வந்து ஒரு இன்சைடர் உங்களுக்கு தெரியுது இதுக்கான பொட்டன்ஷியல் ஹியூஜ் அப்படின்னு தெரிஞ்சுன்னா சரி 25% வரை போய்க்கலாம். அதுக்கு மேலேயும் போகிறது வந்து கண்டிப்பாக ஒரு ரிஸ்கியான இது தான். ஏன்னு சொன்னால் யூ நெவர் நோ, நம்ம வந்து இட்ஸ் ஆல்ரெடி டெக்னாலஜி ஃபீல்டு, டெக்னாலஜி சேஞ்சஸ் ப்ரிட்டி ஃபாஸ்ட். நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணால் கூட திங்ஸ் மைட் சேஞ்ச் ஓவர் நைட். அப்போ வந்து நம்ம மொத்தத்தையும் அதில் போட்டு வச்சுட்டு அது வந்து டைவ் ஆகுச்சுன்னு சொன்னால் வி வில் நாட் பி ஏபிள் டு ஹேண்டில் தட் கைண்ட் ஆஃப் ஹிட் இல்லையா. அதனால் வந்து ஒரு மேக்ஸிமம் 25%ன்னு சொல்லுவேன். அது நான் சொன்ன மாதிரி 25%ங்கிறது உங்களுடைய எக்விட்டியிலேருந்து நான் சொல்லலை, உங்கள் டோட்டல் நெட்ஒர்த்தில் 25% வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வச்சுக்கலாம். பட் ஐடியலி 15% இஸ் குட். ஆனால் இதில் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது. என்னென்னா இப்போ அந்த RSUஸை நீங்கள் எவ்ரி இயர் வந்த உடனே விற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் யூ டு பே டேக்ஸ். ஆமாம், ஹியூஜ் டேக்ஸ். அப்போ அதனால தான் சொன்னேன் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங், இட்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியான இது தான். பட் டு மினிமைஸ் த ரிஸ்க், இட்ஸ் பெட்டர் டு பே த டேக்ஸ். தேங்க்ஸ். Probably second question is, I think many கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். So regarding the financial advisors or the portfolio managers, so my question is, if you are already saving and if you are regularly investing in an index fund, so do you still recommend a portfolio manager? தேவையில்லை. இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் தேவையே இல்லை. அதுக்கு தான் நான் எப்போ சொல்லுவேன், இந்த யாரோ ஒருத்தங்க என்கிட்ட ஆல்ரெடி கேட்டாங்க இப்போ தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது போர்ட்ஃபோலியோ மேனேஜர் ஹையர் பண்ணுறது ஓகேயா. போர்ட்ஃபோலியோ மேனேஜர் என்ன கேட்டால் பர்சனலி ஐ டு நாட் சி த ஒர்த். இப்போ சார்ல்ஸ் ஷ்வாப், ஃபிடெலிட்டி அங்கெல்லாம் போனால் அவங்க வந்து 1% எனக்கு கொடுப்பா, ஐ வில் மேனேஜ் யுவர் இதுன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டால் அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது. அதுக்கு சிம்பிளாக டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸாக வாங்கினோமா, யூ ஃபர்கெட் அபவுட் இட். 1% அவன் டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து 13% கொடுக்கணும், அவன் 14% ஏர்ன் பண்ணால் தான் இட் வில் பி ஏபிள் டு பீட் தட் இண்டெக்ஸ். இட்ஸ் வெரி ஹார்ட். அதுக்கு சிம்பிளாக இண்டெக்ஸ் ஃபண்டாக வாங்கிக்கலாம். அட்வைசர்கிட்ட போகிறது எப்போன்னு சொன்னால் யூ நீட் அ கம்ப்ளீட் பிளானிங். உங்களுக்கு வந்து நாட் ஜஸ்ட் அபவுட் த இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் வந்து ஹோல் பிக்சர் பார்க்குறீங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு எனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், என்னுடைய குழந்தை படிப்புக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், அதை நான் எப்படி இது பண்ணேன், லைஃப் இன்சூரன்ஸ் எவ்வளோ வாங்கணும், எவ்வளோ வச்சுருக்கணும், என்ன மாதிரி இன்சூரன்ஸ் வாங்கணும், அந்த கம்ப்ளீட் இது இருக்குல்ல என் டு என், அந்த மாதிரிப்பட்ட பர்பஸுக்காகத்தான் நீங்கள் வந்து போக வேண்டியது வரும். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி பர்சனலி க்யூரியஸ், யூ ஆர் ஆல்ரெடி லேர்னிங் அபவுட் ஆல் தட், நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் I do not really see a need for the financial advisor. Just to put the stats in perspective. Yeah. Hello Vijay. My name is Prabhu. Investment returns நீங்க எப்படி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆயிருக்குன்னு பார்ப்பீங்க? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இதில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸை நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? எப்படி கால்குலேட் பண்ணணும்னு கேட்குறீங்களா? லெட்ஸே இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து அந்த வருஷம் எண்ட் ஆஃப் த இயர்லேயே 25% க்ரோ ஆயிருக்கு. பட் ஃபார் சம் ரீசன் ஓகே காட் இட். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆக்சுவலாக நான் ஒரு தனி எபிசோடே போட்டிருந்தேன், ரிட்டர்ன்ஸ் கால்குலேஷன் சொல்லிட்டு. XIRR அப்படிங்கிற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து எந்த டேட் வாங்கினீங்க,
இப்போ வந்து அதோட growth என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து ஒவ்வொரு அசட்டோட போர்ட்ஃபோலியோ as a whole நீங்கள் பார்க்கலாம், இண்டிவிஜுவல் ஸ்டாக் as a whole பார்க்கலாம். XIRR யூஸ் பண்ணும் பேசிக்காக, எக்ஸ்டெண்டட் இன்வெஸ்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அந்த இது தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு எக்ஸாம்பிள் ஸ்ப்ரெட்ஷீட் முதற்கொண்டு அந்த எபிசோடில் இருக்குது, செக் இட் அவுட். ஓகே. வணக்கம் விஜய். வளைகுடா பகுதி வருத்தப்படாத வாலிபால் சங்கத்திலிருந்து செல்வன். சூப்பர். ஒரு கேள்வி, நீங்கள் வந்த சப்ஜெக்டில் இருந்து 401Kல இருந்து இப்போ ட்ரெடிஷ்னல் ஐஆர்ஏக்கு மாற்றி தெர் இஸ் அ லாட் ஆஃப் மணி இன் தட் திங். இப்போ பேக்டோர் ராத்து வந்து யூஸ் பண்ண முடியல, அதனால கரெக்டு. அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இப்போ கேன் வி மூவ் இட் பேக் டு லைக் 401K and like you know like உங்கள் எம்ப்ளாயர் உங்கள் பிளானை செக் பண்ணும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பிளான். உங்கள் 401 நிறைய பிளான்ஸ் தே சப்போர்ட். ஐஆர்ஏல இருந்து பணத்தை 401Kக்குள்ளே மூவ் பண்ணுறதுக்கு தே சப்போர்ட். நாட் எவ்ரி பிளான்ஸ் பட் மெனி பிளான்ஸ் சப்போர்ட். ஸோ உங்கள் எம்ப்ளாயர் உங்கள் பிளானில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நான் என்னுடைய ஐஆர்ஏ பேலன்ஸை ரோல் ஓவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஆமாம் முடியும்னு சொன்னால் யூ வில் டூ இட். யூ ஜஸ்ட் டூ இட். டூ பண்ணிட்டு பேலன்ஸை 0 வைக்க வேண்டியதான். ஓகே, நன்றிங்க. சூப்பர் சார். என் பேர் அனில்குமார். ஸோ என்கிட்ட பெரிய கொஷின்ஸ் இல்லை, பட் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் வந்தேன் நான் இங்கே ஆக்சுவலாக. ஸோ 1 மில்லியன் நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து 10 டைம்ஸ் 5 டபுள் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு மேக் இட் 1 பில்லியன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது எக்ஸ்பென்ஷியல் திங்கிங்காக இருந்துச்சு எனக்கு. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் சார். தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் மீ இன் தட். ஸோ அது எப்படி உங்களுக்கு அந்த தாட் வந்துச்சு, அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா லிட்டில் பிட் அபவுட் தட்? நான் வந்து காலேஜ் அப்படியே ஓட்டிப்பேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி எப்போ நடந்ததுன்னு. பட் ஆனால் ஃபார் சம் ரீசன் எனக்கு எப்போவுமே கொஞ்சம் லாங் டேர்ம் திங்கிங் உண்டு. நான் வந்து யோசிப்பேன், சரி ஓகே இந்த மணி வந்து இத்தனை பர்சன்டேஜ் க்ரோத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இத்தனை வருஷத்தில் எவ்வளோ ஆகும், இத்தனை வாட்டி டபுள் ஆகுதுன்னா இது எப்படி எவ்வளோ ஆகும் அப்படிங்கும்போது ஐசி சரி 15% ரேட்டில் க்ரோத் ஆகுது அப்படின்னா அப்போ 50 வருஷத்தில் 1000 டைம்ஸ் வந்து ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்போ ஓகே இட்ஸ் டோட்டலி டூவபிள் தானே. அப்போ நம்மளால் வந்து இது ஒன்று 1000 டைம்ஸ் ஆகுது 50 வருஷத்தில் ஆகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு ஒன்றும் பெரிய வயசு இல்லை, நான் வந்து ஐல் பி அலைவ் பை தென். அப்போ 1 பில்லியனுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை, அது ஸ்டில் ஸ்மால் அமௌண்ட். ஏன் அந்த டைமில் நான் 90 வயசு ஆகும்போது அதோட வேல்யூ கம்மியாக இருக்கும், தட்ஸ் ஓகே. ஸ்டில் நம்ம இப்போ என்னுடைய மைண்ட் செட்டில் 1 பில்லியனுங்கிறது எவ்வளோ ஹியூஜாக தெரியுது, அப்போ ஆக்சுவலாக அது ஹியூஜ் இல்லை, அது வந்து ஸ்டில் வந்து ஒரு அச்சீவபிள் நம்பர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியா, அவ்வளோதான். பட் பரவாயில்ல, நீங்கள் அதை ஒரு பாசிட்டிவாக பார்த்தீங்க. நிறைய பேர் இந்த ஆள் என்னத்தை ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாரு, ஏன் இப்படி வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, ஆனால் கரெக்ட் இல்லை. 100 பேர் பார்க்குறாங்கன்னா 20 பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆமாம்ல அப்படின்னு யோசிப்பாங்க. 80 பேர் வந்து இந்த ஆள் வரட்டும். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் அஸ் டு திங்க். சூப்பருங்க, கண்டிப்பாக. Thank you, Vijay Mogan, and thank you, Bay Area Tamil Mandram, for such a wonderful financial eye-opening session. So, நானும் வந்து உங்களுடைய யூடியூப் சேனல்ஸ் நிறைய பார்த்து ஃபாலோ பண்ணுற ரீல்ஸ் அதெல்லாம் வெரி இன்ஸ்பைரிங். த வே யூ கம்யூனிகேட், அந்த ஒரு மாதிரி ஒரு காமெடி கலந்த விதமாக சொல்கிறது வந்து உண்மையிலேயே தட் மெசேஜ் கெட் த்ரூ த மைண்ட். என்னுடைய கொஸ்டின் என்னென்னா, ஐ நோ இட் தேர்ஸ் நோ மேஜிக் புல்லட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். எல்லாருமே பே ஏரியாவில் வந்து வி ஆல் டீசன்ட் 6 figure இன்கம், எல்லோரும் 401K கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் எல்லாமே. So this question comes even though நீங்கள் 25x all the formula காமிச்சாலும் the human emotion always plays a big role in making decision when it comes to financial. எப்போ retirement, even though நீங்கள் சொன்ன அந்த 25x financial freedom நம்ம achieve பண்ணாலும், what is the early retirement that you recommend based on that terms, and also what is the right age to start withdraw money from the 401K? இல்லை, ரைட் ஏஜ் அப்படின்னா நீங்கள் வந்து கேட்குறது ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பற்றி கேட்குறீங்க. ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு சொன்னால் எந்த ஏஜ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அதில் 2 ஃபேக்டர் இருக்குது. ஒன்று ஜென்ரலாக இங்கே யூஎஸில் வந்து 25xன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டால் கொஞ்சம் அக்ரெசிவ். அது 25xங்கிறது வந்து எல்லாராலையும் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது, கொஞ்சம் வந்து என்னது ரிஸ்கியான இதில் இருந்த மாதிரியே இருக்கும். ஸோ ஐ வுட் சே
ஓகே 25 வரை வந்தாச்சுல 50 போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம நம்பர் வந்து டபுள் இருந்தால் கூட நம்ம இப்போ தான் பேசுகிற மாதிரி டபுள் ஆகிற டைம் தானே. அனதர் 4-5 இயர்ஸில் வி கேன் ஈஸிலி மேக் டு 50. ஸோ 50x டார்கெட்டாக வச்சுக்க வேண்டியதான். ஸோ 50x ரீச் பண்ணுறது 50x ரீச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், யூல் பி லாட் மோர் கம்ஃபர்டபுள். நம்ம வந்து ஐயோ மார்க்கெட் அப்படி போதே இப்படி போதே அப்படிங்கிற 1008 பிரச்சனையில், அதாவது அந்த வாலட்டிலிட்டி பற்றி கவலைப்படாமல் யூ வில் பி கம்ஃபர்டபுளி டூயிங் வாட் யூ வாண்ட் டு டூ இஃப் யூ ஹேவ் 50x. ஸோ என்ன கேட்டால் அந்த எக்ஸ் மல்டிபிள்ஸில் 50x சொல்வேன். அடுத்து ஏஜ் கேட்டிங்க இல்லையா, ஏஜ் வந்து இட் டசன்ட் மேட்டர். த ஒன்லி திங் தட் வி ஹவ் டு ரிமெம்பர் இஸ் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் எடுக்கிறோன்னு சொன்னால் யூ 60 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓகே யூ கேன் ரிலாக்ஸ் அண்ட் எவ்ரி திங். 60 இயர்ஸ்க்கு முன்னால் நீங்கள் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா யூ ஷுட் பி ரிட்டையரிங் இன் டு சம்திங். நீங்கள் வந்து யூ டு நாட் வாண்ட் டு ரிட்டையர் இன் டு நத்திங். நம்ம வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருந்தோம்னு சொன்னால் என்ன ஆகும், லைக் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் வேஸ்ட்டாக போகும், மென்டல் ஹெல்த் வேஸ்ட் ஆகும். மென்டல் நிறைய பேர் வந்து பீப்புள் திங்க் அஸ்யூம் மென்டல் ஹெல்த் வி டேக் இட் ஃபார் கிராண்டட். ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம பிரெயின் பயங்கர ஆக்டிவாக இருக்கும், நம்ம வி டூ திங்ஸ். ரிட்டையர் ஆகிட்டோம் நம்ம பிரெயின் ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மழுங்கிடும். வந்து இட் ஹேஸ் அ நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ். நம்ம வந்து ரியலைஸ் பண்ண மாட்டோம். ஐடில் மைண்ட் டெவில் செட் கரெக்டு அது மாதிரி. ஸோ வந்து அதான் நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால் ஏர்லி ரிட்டையர் ஆகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் யூ வில் ரிட்டையர் இன் டு சம்திங். ஏதோ ஒரு பிளான் வச்சுக்கோங்க. யூ ஹேவ் டு கீப் யுவர் மைண்ட் ஆக்டிவ், போத் ஃபிசிக்கல் அண்ட் மைண்ட் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ரிட்டையர் ஆகிறா இருந்தால் எந்த ஏஜில் வேணால் ரிட்டையர் ஆகிக்கலாம். ஏஜ் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். தேங்க்யூ. ஷூர். தேங்க்யூ. 2 கொஸ்டின் இருக்குது சார். ஓகே, ஹாய். ஒன்று வந்து போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பற்றி. ஸோ ஈவன் தோ நீங்கள் வந்து போரிங் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இந்த ஃபண்டில் நம்மளோட இண்டெக்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாலுமே தெர் ஆர் யூஸ் கேசஸ். நம்ம வந்து ஜப்பான் யூஸ் கேஸஸ் எடுத்தோம்னா தே டிட் நாட் ஈவன் பீட் ஃபார் லாஸ்ட் 30 years. நம்ம இப்போ தான் வந்திருக்கு. ஸோ தெர் ஆர் பாப்புலேஷன் நாங்கள்லாம் க்ளோஸ் டு 50. ஸோ அப்படி இருக்கும் போது how frequent I need to look at my portfolio and then look for the rebalancing? Okay. So, மிஷின் மாதிரி ஆக்ட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம வந்து கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியும்னு வைங்க. நம்ம வந்து டைம் படி முடிவெடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா எமோஷன் ஃபேக்டர் நிறைய உள்ளே வந்துடும். நம்மளை ஒழுங்காக டெசிஷன் எடுக்க விடாது. நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ பிக் அ டேட் இன் அ இயர். அந்த டேட்டு கரெக்டாக உள்ளே போங்க. நீங்கள் அலோகேஷனை ப்ரீ டிட்டர்மெண்ட்டாக வச்சுக்கணும். இத்தனை பர்சன்டேஜ் பாண்ட்ஸ், இத்தனை பர்சன்டேஜ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ டிட்டர்மெண்ட்டாக இருக்கிறது. அந்த இயர்லி ஒன்ஸ் கரெக்டாக உள்ளே போங்க. ரிகார்ட்லெஸ் ஆஃப் லைக் வாட் மார்க்கெட் இஸ், யூ ஜஸ்ட் ரீபேலன்ஸ் இட், ஃபோக்கஸ் ஆன் அதர் திங்ஸ். அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த ரீபேலன்ஸிங்கிறது வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட் கீழே போட்டோம் அப்போ நான் வந்து ரீபேலன்ஸ் பண்ணிக்கிறேன், அல்லது மேலே போட்டோம் அப்படி ரீபேலன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி வில் கீப் புஷிங் ஆன் சர்டன் திங்ஸ் ஆர் வி அந்த ரீபேலன்ஸிங் தான் இன்னொரு இதோட ஹூக் பண்ணி வச்சுருவோம். இட் நெவர் ஹேப்பன்ஸ். ஏன்னா மார்க்கெட் கீழே போனால் கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஓ 10% கீழே போயிருக்கா, இது போகிற ரேஞ்சை பார்த்தா 20% போகும் போல இருக்கே, ஸோ லெட் மீ வெயிட், அப்படி தான் இது முடிவு எடுப்போமே தவிர மார்க்கெட் கீழே போனோன்னே அந்த எந்த விஷயம் நடந்தால் நான் இந்த ஆக்ஷன் எடுப்பேன்னு நம்ம ஒரிஜினல் முடிவு வச்சுருந்தோமோ அதை பண்ண மாட்டோம். அந்த நடக்கும்போது இன்னும் ஃபர்தராக நடக்கட்டும், ஐ வில் டூ லேட்டர், அப்படி தான் பண்ணுவோம். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, கீப் எமோஷன்ஸ் அவுட் ஆஃப் த ஈக்குவேஷன். எமோஷன்ஸில் வெளில எடுத்துகிட்டு இந்த இது நடந்தால் இது பண்ணுவேன் அப்படிங்கிறத விட இந்த டேட்டுக்கு இந்த பேலன்ஸ் இல்லை நான் வந்து ரீபேலன்ஸ் பண்ணிக்கிறேன்ப்பா, இந்த அலோகேஷன் இருந்ததுன்னா ஐ வில் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு பண்ணிக்க வேண்டியது. அப்போ வந்து இக்னோரண்ட்டாக இருக்க முடியாது இல்லையா? நம்ம ஆல்வேஸ் வாட்சிங் அவுட் த மார்க்கெட். இல்லை, யூ ஆர் நாட் வாட்சிங். நீங்கள் வந்து ஓ என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்க முடியாது. ஐ ஹேவ் டு வாட்ச் அவுட் த மார்க்கெட். அது ஒரு அதுக்கு தான் அந்த டென்டிஸ்ட்காக சொன்னேன். நம்ம வந்து டெய்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒன் மோர் கொஸ்டின். இது வந்து த டாக்ஸ் சேவிங்கை பற்றி. ஸோ ஐ லுக் அட் ஆல் யுவர் த ஆர்டர் ஆஃப் ரெசிடென்ஸ். அது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் மேபி அ பேஸ் மாடலுக்கு ஒத்து வரும். இன் கேஸ் இஃப் யுவர் இன்கம் இஸ் மோர் தென் 400K 500K இருக்கும் போது வாட் இஸ் த அதர் ஃபேஸஸ் டு சேவ் மோர் டேக்ஸ்? இதுக்கு மேலே வந்து எனக்கு தெரியாது. நம்ம வந்து நம்ம காசு கொடுத்து நம்ம அட்வைசர்கிட்ட போய் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்க வேண்டியதான். இந்த பேசிக்கு தான் நான் எனக்கு தெரியும். சார், ஒரு இது இப்போ நீங்கள் ஷேர் பண்ண அந்த டாக்குமெண்ட் எல்லாருக்கும் கண்டிப்பாக நம்ம ஜானுக்கு அனுப்பிடுறேன். ஜான் வந்து குரூப்புக்கு ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஓகே. இன்னொன்று உங்ககிட்ட ஏதாவது பர்சனலாக கன்சல்ட் பண்ண முடியுமா சார்?
ரீச் அவுட் பண்ண முடியுமா? நான் பண்ண மாட்டேன். பட் அப் டு யூ. இஃப் யூ வாண்ட் லிங்க்டின்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் வில் டாக் அபவுட் இட். ஓகே. இன்னொன்று ஒரே கொஸ்டின் தான் சார். இந்த நிறைய மணி மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இருக்குது, லைக் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. மின்ட்னு ஒன்று இருந்துச்சு, கிரெடிட் கர்மானாச்சு, கோபைலட்னு இப்போ நான் ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி ஏதாவது just to track the money. அது மாதிரி ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க. வாட் ஐ ஹவ் ஹர்ட் இஸ் ராக்கெட் மணி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. நான் பர்சனலாக யூஸ் பண்ணதில்லை. நான் வந்து ஐ எம் ஓல்ட் ஸ்கூல். என்ன அது நான் சொல்கிறத விட என்னோட ஒய்ஃப் விச் இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் ட்ராக்கிங் எவ்ரி திங். ஸோ அவங்க வந்து ஸ்ப்ரெட்ஷீட் போட்டு அதில் தான் ட்ராக் பண்ணுவாங்க. பட் வாட் ஐ ஹவ் ஹர்ட் இஸ் ராக்கெட் மணி இஸ் வெரி குட். ராக்கெட் மணி தான் மின்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ செக் இட் அவுட். தேங்க்யூ சார். சாரிங்க, நான் வந்து ராக்கெட் மணியை ப்ரொமோட்லாம் பண்ணலை. அவங்களும் ஒரு காசும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. நான் ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமரே சொன்னேன், எந்த ப்ராடக்ட்டும் ப்ரொமோட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் கேட்டதுனால சொன்னேன். நன்றிங்க. கொஷின் முடிஞ்சதுங்க. அடுத்ததா உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு தனியாக இஷ்டப்பட்டு உட்காந்து கேட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு திருநெல்வேலியிலேருந்து ராமன் செல்லதுரை வந்திருக்காங்க. வாங்க. சூப்பர். அல்வாவா? அண்ணாச்சி சோமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அண்ணாச்சி சின்ன வயசுல விஜயநகரம் கோயில் கோடையில பார்த்தது. அதுக்கப்புறம் இங்க வந்து விட்டியா? திடீர்னு நம்மள பார்த்தா நம்ம போய் ஒருத்தர் யூடியூப் எடுத்து காமிக்கலாம். இங்க பாரு நம்ம அண்ணாச்சி இங்க இருக்காருன்னு. நீங்க கலிபோர்னியா தமிழனா? கலைஞன். ஸ்லாங் வச்சுதான் தெரியுது. சூப்பர் பாஸ். அப்படியே நீங்க வந்து நம்ம இவரு விடிவி கணேஷ் மாதிரி பேசி காட்டுங்களேன். அது நீங்க அப்படி பேசுறதுதான் பிரமாதமா இருக்கும். அண்ணாச்சி நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இங்க இருக்குது இன்வெஸ்ட் பண்ணணும் பாக்கெட்ல காசு இல்ல அண்ணாச்சி. சூப்பர் பாஸ், சூப்பர் பாஸ், வெரி குட். இன்னைக்கு காலையில என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்தியாவில் இருந்தாரு. நான் சொன்னேன் விஜய் மோகனம் மீட் பண்ண போறேன் அன்னைக்கு அப்படின்னா. விஜய் மோகனா அது யாரு அப்படின்னா, இவருப்பா நம்ம யூடியூப்லாம் நல்ல சூப்பரா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி நிறைய பேசுவார். என்ன யார் இந்த ப்ளூ சட்டை மாறன் மாதிரியே பேசுறாரு அவரா? So he is the blue சட்டை மாறன் of finance. உண்மைதான். வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டாக்கை பத்தி பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு என்விடியா. இது மேல போகுமாங்க, ஒரு பையில இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க, கீழே டபக்குன்னு போயிடும் அப்படின்னு ஒரு ப்ளூ சட்டை மாறன் மாதிரி. மக்களுக்கு வந்து ஃபைனான்ஸுங்கிறது வெரி காம்ப்ளெக்ஸான ஒரு டாபிக். அதை வந்து ரொம்ப எளிய முறையில் சிம்பிளாக எல்லாருக்குமே புரியுற மாதிரி ஒரு ஜாலியாக நம்ம ஒரு பாஷையில் பேசி புரிய வைக்கிறதுல பெரிய பங்கு. சூப்பர் ஜி, சூப்பர், ஆசம், தேங்க்யூ ஸோ மச். எப்படி சூப்பராக இருந்துச்சு ஈவெண்ட்டு? வெரி இன்ஃபர்மேட்டிவ். எஸ். ஸோ பே ஏரியா தமிழ் மன்றம் கரண்ட் இசி டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நல்ல சூப்பரான இதை மாதிரி நல்ல பெரிய பெரிய யூடியூப் ஸ்டார்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க. சூப்பர் பாஸ். ஆனா உங்க மிமிக்ரி சான்ஸே இல்ல. நான் வந்து தனியா பார்த்து என்ஜாய் பண்ணேன். வந்து ரியலி குட். இந்த மாதிரி தம்பியை வந்து வாரம் கூப்பிட்டு ஷோ பண்ணுங்கய்யா. அடுத்த வாரம் எங்க ஊர்ல கடாக்கறி விருந்து போடுறோம், அதையும் வந்து சாப்பிடுங்க. அந்த மெனுவெல்லாம் பாத்தீங்களா? கடாக்கறி விருந்து மெனு பாத்தீங்களா? வடிச்சு வச்ச சோறு வடிக்காம பண்ண அது கஞ்சி. என்னது? நேத்து வச்ச மீன் குழம்பு. எங்க வீட்டுல எல்லா குழம்புமே நேத்து வச்சது முந்தானத்து வச்சதுதான். பொரிச்ச அப்பளத்தை யாராவது அவிச்சாயா வைக்க முடியும்? என்னெல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க. அதாவது மார்க்கெட்டிங்னா இவங்ககிட்ட தான் கேட்கணும் எப்படி பண்ணணும். ரத்தத்தை உறிஞ்சிட போறாங்க. வேற என்னது? நம்ம ஊர் ஏன்னாச்சு சொதி இருக்கு பத்திலா? திருநெல்வேலி சொதி. எங்க ஊர் குழம்புல. திருநெல்வேலி யாரு இருக்கா? மக்கா சோமா இருக்கீங்களா? சூப்பர். அக்கா நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். இது அடுத்த வாரம் இது மே 5ஆம் தேதி வந்து இந்த கிழா வந்து அதான் இருங்க. பயங்கர சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் செரிக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து இன்னொரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். ஓடலாம், நடக்கலாம், பாடிக்கிட்டே ஓடலாம், ஆடிக்கிட்டே ஓடலாம்னு சொல்லிட்டு டிஎன் வாக்கு, தமிழ் வெற்றி நடை ஓடு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமு. அது அதுக்கு அடுத்த வீக்கெண்டு. ஏன்னா நல்ல தங்க பாருங்க, டெமோலாம் காமிச்சிட்டு இருக்காப்ல ராஜேஷ். ஸோ நல்ல கடாக்கறி விருந்து சாப்பிட்டு அடுத்து தமிழ் வெற்றி நடை ஓடு. எல்லாருக்குமே வெதர் சூப்பராக இருக்குது, வெளியில் போய் ஜாலியாக நடக்கலாம், ஓடலாம். எல்லாரும் சேர்ந்து வாங்க. 5K இருக்குது, 10K இருக்குது, 15K ஆஃப் மேரத்தான். வீட்லேயே ஓடலாம். நீங்கள் வீட்லேயே ட்ரெட்மில் போட்டுட்டு அங்கே கூட ஓடிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், எல்லோரும் பண்ணுங்கள். ஸோ இது வந்து மே 11. அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன். எஸ், அதுலேருந்து ஒரு ஃபண்ட் ரைசர் ஈவெண்ட்டு. அது வந்து மென்டல் இல்னஸ் கிட்ஸுக்கும் அந்த டிசிசி தமிழ் கல்ச்சுரல் சென்டருக்கான ஃபண்ட் ரைசர் ஈவெண்ட்டு.
அதுக்கு அடுத்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ தமிழ் மன்றம் தான் எனக்கு ஒரு பெரிய மேடை போட்டு கொடுத்து நான் இவ்வளோக்குள்ளே வந்திருக்கேன்னா அதுக்கு தமிழ் மன்றம் வந்து ஒரு பெரிய பங்கு. ஏன்னா எனக்கு ஒவ்வொரு மேடைகள்லையும் எனக்கு மேடை கொடுத்து என்னோட கலை பயணத்துக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. நான் இன்றைக்கி வந்து மே 18 ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். மியூசிக் மசாலா அண்ட் மோர் அப்படிங்கிற ஒரு ஷோ. இட்ஸ் அ காமெடி டான்ஸ் அண்ட் மியூசிக் ஷோ. இந்தியாவிலேருந்து சூப்பர் சிங்கர்ஸ் அப்புறம் மியூசிஷியன்ஸ் வராங்க. அப்புறம் இங்கே லோக்கல் பில்டிங் 18 காமெடி கிளப் அப்புறம் டான்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து சானோஸில் வந்து மே 18 சாட்டர்டே, 19 வந்து லிவர்மோரில் பண்ணுறேன். ஸோ வெளியில் வந்து இந்த டோரில் ஃப்ளையர் ஒட்டியிருக்கேன், மறக்காமல் போகும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வாங்க. தமிழ் மன்ற மக்கள் எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐம் டூயிங் மை ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ நீட் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் பிளஸிங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஜய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் ஆல் யுவர் வெல்த் அண்ட் நாலேஜ். நாலேஜ் ஷேர் பண்ணீங்க, வெல்த்தையும் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நன்றி. நன்றி நன்றி ராமன். வாங்க ஈசி மெம்பர்ஸ்லாம் மேடைக்கு வாங்க. ஸோ இதுவரை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னால தான் இந்த ஈவெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடிஞ்சிச்சு. ஸோ உங்கள் சார்பாகவும் தமிழ் மன்றத்தின் சார்பாகவும் தமிழ் மன்ற நிர்வாகிகள் சார்பாகவும் விஜய் மோகன் அவர்களுக்கு ஒரு சின்ன மொமெண்டோ